இதுல 51 கொஸ்டின் ஆஸ் அ பர்சன் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் 2022 கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய வகுப்புல பாத்தீங்க அப்படின்ட்டா அடுத்து கம்பெனிலாம் அண்ட் ஆடிட்டிங் அது தொடர்பான விஷயங்கள் பார்க்க போறாங்க. எஸ் அ பர்சன், ஒரு பர்சனா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கன்சீவிங் ஐடியா ஃபார் ஃபார்மிங் த கம்பெனி, ஒரு கம்பெனியை உருவாக்குவதற்கு தேவையான ஐடியா கன்சீவ் பண்ணியிருக்காரு, அவருடைய சிந்தனைகளை உருவாக்கி அதை வெளியில கொண்டு வராரு அப்படின்னா அவர் யாராக இருக்கும் அப்படின்றத நமக்கு சொல்லுவோம். இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லலாம், தோற்றுவிப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. தோற்றுவிப்பாளர் தான் ஐடியா ஜெனரேட் பண்ணி நமக்கு அந்த கம்பெனியை உருவாக்குறவர் அப்படின்னு அர்த்தம். சரி, தோற்றுவிப்பாளர் அப்படின்றவருடைய ரோல் என்ன, அவருடைய ரிலேஷன்ஷிப் என்ன, கம்பெனிக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருக்கும், இதெல்லாமே நமக்குள்ள கேட்டு பார்க்கணுங்க. இப்போ கம்பெனிங்கிற ஒண்ணு ஃபார்மே ஆகல, அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர் வரணும். ஷேர் ஹோல்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய ரியல் ஓனர் ஆஃப் த கம்பெனிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ பிஃபோர் தட் ஒரு தோற்றுவிப்பாளர் இந்த லீகல் ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்றாரு அப்படின்றப்போ அவருக்கும் கம்பெனிக்குமான இடையிலான உறவு எந்த மாதிரி இருக்கும், இதெல்லாமே நம்ம பார்க்கணுங்க. அப்ப தோற்றுவிப்பாளர் யாராக இருப்பாரு அப்படின்னு பாக்குறப்போ அவர் ஒரு லீகல் பர்சனா கூட இருக்கலாம், அல்லது அதாவது லாயரா கூட இருக்கலாம், அந்த கம்பெனியினுடைய லாயர், ஏன்னா சட்ட சடங்குகள் எல்லாம் செய்வதற்காக அவர் இருக்கலாம், அல்லது ஒன் ஆஃப் த டைரக்டரா கூட இருக்கலாம், அல்லது ஷேர் ஹோல்டர்ல ரெஸ்பான்சிபிள் பர்சனா கூட இருக்கலாம். அவங்க பின்னால ஒரு ஒரு ஷேர் ஹோல்டிங்கை வச்சுக்கிட்டு அவங்க கம்பெனி கூட தொடர்ந்து ரன் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால நம்ம தோற்றுவிப்பாளர் அப்படின்றது ஒரு பல்வேறு ஆங்கிள் அவர் நமக்கு கனெக்டிவிட்டி ஆகுவாரு. ஒன்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்படின்ற வந்ததுக்கு அப்புறம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் வந்ததுக்கு அப்புறம் இவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம பாக்குறப்போ இந்த இடத்துல இதோட ஒன்ஸ் ஃபார்ம்டு ஆஸ் அ ஷேர் ஹோல்டர் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இவர் ப்ரொமோட்டர் அப்படின்ற வேர்டு மறைக்கப்படுது. அதுக்கப்புறம் இவர் இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ப்ரொமோட்டர் அப்படின்றவங்க கம்பெனியினுடைய இன்செப்ஷனுக்கு முன்னாடி செய்யறவங்க, கம்பெனியினுடைய தொடக்கத்துக்கு முன்னாடி வேலை செய்யறவங்க தான் ப்ரொமோட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஃப்டர் த இன்செப்ஷன் அப்படின்றப்போ தொடங்கியாச்சு அப்படின்றப்போ அதுல எல்லாமே பேசப்படுறது பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டரால எலெக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அவங்களுடைய டைரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய டைரக்டர்ஸ் தான் கம்பெனியினுடைய என்டையர் மேனேஜ்மெண்ட் அஃபேர்ஸை பார்ப்பாங்க. இதுதான் நம்ம ஜெனரல் ரூலுங்க. மேனேஜ்மெண்ட் அஃபேர்ஸ் இவங்க கையில தான் இருக்கும். அப்போ முக்கிய முடிவுகளை எல்லாம் இவங்க தான் எடுப்பாங்க. அப்ப இவருடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டர் அப்படின்றது அதோட முடிக்கப்படும். அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங்ல வருவாரு. அவர் ஒன் ஆஃப் த டைரக்டரா இருக்கலாம், அல்லது ட்ரஸ்டி மெம்பர்ஸா இருக்கலாம், அல்லது சேர்மன், இந்த மாதிரி கூட ஒரு பொசிஷன்ல கூட அவங்க இருக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல இருப்பாங்க. இப்போ இந்த இதுல பாருங்க, ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் த கம்பெனி. ரிஜிஸ்ட்ரார் அப்படின்றவங்க தெரியும், நிறுவ பதிவாளர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிறுவனம் எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆயிருக்கோ அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கம்பெனி லா போர்டினுடைய பதிவாளர் அப்படின்னு அர்த்தம். அவர்கிட்ட தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் நம்ம செய்யணும். இதுங்க அடுத்த பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் கோஆபரேட்டிவ் ஃபார்மேட்னால கோஆபரேட்டிவ்ல ரிஜிஸ்ட்ரார் இருப்பாருங்க. அந்த மாதிரிங்க மேனேஜிங் டைரக்டர் அப்படின்றதுக்கும் டைரக்டர் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? என்னோட கொஸ்டின் பாருங்க, மேனேஜிங் டைரக்டர் அண்ட் டைரக்டர், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்காப்பா ஏதாவது? இல்ல, டைரக்டர் ஆல்சோ மேனேஜ்மெண்ட் அஃபேர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மேனேஜிங் டைரக்டர்ங்கிறது அது மாதிரியான ஒரு ரோல் இருக்கா? அப்போ ஹூ இஸ் அப்பாயிண்டட் அப்படின்னு கேக்குறேங்க. பர்టిక్యులர் டிபார்ட்மென்ட் மட்டும் மேனேஜிங் டைரக்டர். ஓகே, இப்போ எப்படி எடுத்துக்கலாங்க? டைரக்டர்ஸ் இப்போ ஷேர் ஹோல்டர்லாம் என்ன பண்றாங்க? ஓட் பண்றாங்க. இப்படி எடுத்துக்குவோம், ஷேர் ஹோல்டர் எல்லாம் ஓட் பண்றாங்க. ஷேர் ஹோல்டர் ஓட் பண்ணி அவங்களுக்கான டைரக்டர்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. 10 மெம்பர்ஸும் அந்த போர்டை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த கூட்டங்களை நடத்துவதற்கும் அந்த கூட்டங்களினுடைய நிகழ்வுகளை சரியாக பதிவு செய்யப்படுறதுக்கும் ஒரு
போர்டினுடைய சேர்மன் வந்து அவசியங்க இல்லைங்களா? போர்டினுடைய சேர்மன் வந்து அவசியம். அப்ப அந்த போர்டுக்கு சேர்மனா ஆக்ட் பண்றது யாரு அப்படின்றப்போ விச் இஸ் எமங். இப்ப எப்படி எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரி போர்டுல இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன் எமாங்கஸ் அவங்கள ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்டட் ஆஸ் ஏ மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் எமாங்கஸ் எலெக்டட் ஆஸ் ஏ மேனேஜிங் டைரக்டர். அப்போ டைரக்டர் தான் இவங்களே நீங்க பாத்தீங்க அப்படின்னா டைரக்டர் தான். இட் இஸ் நாட் அப்பாயிண்டட். அப்பாயிண்டட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த சைடு இருக்கும், நீங்க ரெண்டு ஸ்ட்ரக்சரை நல்லா நினைவுல வச்சுக்கணுமா. இந்த அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சைடு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ரெண்டையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மேனேஜருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கான வித்தியாசம் இது நமக்கு +2ல முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆங்கிள் அப்படின்றது எதுல இருக்கும், அதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மேனேஜர் அப்படின்றது எப்படி இருக்கும். இந்த ஃபார்மேட்டை ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன் சைடு பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், இங்கதான் கொள்கை முடிவுகள்லாம் இருக்கப்படும் இல்லைங்களா. அடுத்தா இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேனேஜ்மெண்ட் அப்படின்றது மேனேஜ்மெண்ட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸிகியூஷன் இருக்கும். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க வந்து பாலிசி ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். எக்ஸிகியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க வந்து எக்ஸிகியூஷன் இருக்கு, இங்க வந்து பாலிசி ஃப்ரேம் ஒர்க் தான் இருக்கும். அந்த கம்பெனியினுடைய என்னென்னலாம் கொள்கைகள், அதனுடைய எய்ம், இதெல்லாம் வந்து பாலிசி ஃப்ரேம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட் சைட்ல எக்ஸிகியூஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போ இதுக்கு தலைவரா இருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தலைவரா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்மன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேர்மன். அப்போ இதுலதான் வந்து உங்களுக்கு என்னவாக்குறாங்க அப்படின்னா மேனேஜிங் டைரக்டர் இவங்க எல்லாம் வராங்க. நாட் ஏ மேனேஜர். மேனேஜர் இஸ் ஏன் எம்ப்ளாயி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு எம்ப்ளாயி. ஆனா இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் யாருன்னா இட் இஸ் அ ஓனர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஓனர் அப்படின்னா யாரு அப்படின்றப்போ இங்க வந்து ஷேர் ஹோல்டர் அப்படின்னு அர்த்தம். ஷேர் ஹோல்டரால தேர்ந்தெடுக்கப்படுறதுதான் ஓனர் அப்படின்னு அர்த்தம். அவங்கதான் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னா டைரக்டர்ஸா இருப்பாங்க. அப்போ மேனேஜர் அப்படின்றவரு ஒரு டைரக்டரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டைரக்டர் கிடையாது. ஆனா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க் கூட்டங்கள்ல அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில விவாதங்கள்ல அவர் கலந்துக்கலாம். பட் பாலிசி என்டையர் பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கு முடிவுகளை எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் தான் எடுப்பாங்க அப்படின்றத நான் சொல்லி வச்சுக்கோமா. அப்போ இது ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு. அப்போ மேனேஜர், அவருக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர், அடுத்தா பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், அடுத்து சூப்பர்வைசர், இப்படி எல்லாம் நமக்கு வந்துடுவாங்க. துறை சார்ந்த சூப்பர்வைசர் வருவாங்க, ஃபைனலா லேபர். அப்போ இந்த சைடு எல்லாம் நமக்கு இந்த மாதிரி அமையுதுங்க. இந்த சைடு வரப்போ டைரக்டர், அடுத்தா பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஓனர் சைடு அப்படின்றத அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இப்போ இதே வந்து ஒரு நிறுவனமாக இருந்தா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்பர் ஆஃப் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஇஓ அப்படின்னு ஒண்ணு இருக்குமா. சிஇஓ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். இப்போ டாடா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அதுக்கு சிஇஓ இருக்கும். கூகுள் குரூப் அப்படின்னா அதுக்கு சிஇஓ இருக்கும். அப்போ இந்த சிஇஓ அப்படின்றது யாராக இருப்பாங்க அப்படின்னா இந்த ஒன் எமங் த டைரக்டராக இருக்கலாம். ஒன் எமங் த டைரக்டராக இருக்கலாம். அவர் வந்து எல்லா கம்பெனிலையும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டா பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அந்த கம்பெனில. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ லிமிடெட் ஒன்னு இருக்கு, இன்னொரு லிமிடெட் பி லிமிடெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஒன் அம்பர்லா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்துலயுமே சிஇஓ ஒன் ஆஃப் த மெம்பரா இருப்பார், போர்டு டைரக்டராக இருப்பார். அப்போ எல்லா ஃப்ரேம் ஒர்க்லயும் அவர் கேட்டுதான் நம்ம முடிவுகள் எடுக்கணும். அப்ப குரூப் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் வரப்ப இந்த ரெண்டுக்கு இணைப்பு பாலமாக செயல்படுறவர் தான் சிஇஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிஇஓ ஆஃப் த ஆர்கனைசேஷன் அப்படின்றத இதனோட பொருள். இதெல்லாமே கிளாரிட்டியா நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. இதெல்லாமே பொசிஷன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா. அப்போ டைரக்டர்ஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல தான் இருப்பாங்க. அதை வந்து எக்ஸிகியூஷன் சைட்ல தான் மேனேஜர் வருவாங்க. இப்போ ஜெனரல் மேனேஜருங்கிறது எங்கம்மா வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜருக்கு மேலதான் ஜெனரல் மேனேஜர். அப்போ குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு அல்லது ஒரே ஆர்கனைசேஷன் ஒரே ஃபேக்டரியில 2-3 விங்கா செயல்படுது அப்படின்னா அப்பெல்லாம் ஜெனரல் மேனேஜர் தேவைப்படும். அப்போ ஜெனரல் மேனேஜர் வந்து கம்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாரு. ப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லுங்கம்மா. சார் இப்போ வந்து மேனேஜிங் டைரக்டர் செலக்ட் பண்ற சொன்னீங்கல்ல சார். ஆமாங்க. மேனேஜிங் டைரக்டர்
இப்ப அதிகமா ஓட்டிங் ஷேர்ஸ் அதிகமா வச்சிருக்கவங்க தான் மேனேஜிங் டைரக்டர் அது மாதிரி வராதா சார்? இல்ல ஏன்னா மேனேஜிங் ரைட்டிங் அத்தாரிட்டிஸ் அதிகமா இருக்கு. கண்டிப்பா ஈக்விட்டி கண்டிப்பா ஷேர்ஸ் அதிகமா வச்சிருக்கவங்க கண்டிப்பாமா நீங்க ஓட்டு போட்டு நீங்க உங்களையே தேர்ந்தெடுத்துக்குவீங்க, அப்படித்தானே பண்ணுவோம். யூஸ்வலா அது நடக்கும். அப்போ கம்ஸ் அண்டர் த அதிகமா கண்ட்ரோல். இப்ப நான் கம்பெனி வச்சிருக்கோம்னா நான் அதிகமா ஈக்விட்டி ஷேர்ஸ் அதிகமா நான் வச்சிருந்தேன்னா அப்ப நான் தானே கம்பெனி மேனேஜிங் டைரக்டரா வருவேன். அப்ப வந்து மேனேஜிங் டைரக்டர் செலக்ட் பண்ணுவாங்க, மத்த அதர் டைரக்டர் செலக்ட் பண்ணுவாங்க, இல்ல நம்மளவே செலக்ட் பண்ணுவாங்களா சார்? எப்படி இது புரியல எனக்கு. அந்த டைரக்டரா யார் எல்லாம் எலெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இவரையே நம்ம மேனேஜிங் டைரக்டரா வச்சுக்கலாம் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்றதாங்க. அவங்களோட ஒப்பீனியன் தான். சப்போஸ் அவர் ஷேர்ஸ் அவர் அதிகமா வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாதா சார்? ஈக்விட்டி ஷேர்ஸ் அதிகமா வச்சிருக்கணும் அவசியம் இல்லையா? இல்ல ஷேர்ஸ் வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஆனா வந்து அவர் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஒன் அமங் த டைரக்டரா இருக்கணும், நம்பர் 1. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து நிறைய ஸ்கில் இருக்கலாங்க, புரியுதுங்களா? இப்போ ஷேர் ஹோல்டிங் மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து மேனேஜிங் டைரக்டரா உட்காந்து எஃபிஷியன்ட் இல்லாம இருக்கிறத காட்டிலும் அப்போ வந்து ஒருத்தர் நல்லா ஸ்கில்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து யூ வில் கிவ் எ சான்ஸுங்க. அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு எல்லாமே ஃபாலோ பண்ணணும் இல்லைங்க. அப்போ அதுக்கு வந்து அவர் எஃபிஷியன்டாவும் இருக்கு. ஷேர் ஹோல்டிங் குவாலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் இருக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இப்ப வந்து மேனேஜிங் டைரக்டர் இல்ல அதுக்கு முன்னாடி அப்போ வந்து மேனேஜிங் டைரக்டரா நீங்க இல்ல, மேனேஜிங் டைரக்டர் வந்து ஒருத்தர் பாத்துக்கிட்டோம், கம்பெனியினுடைய அபிஷியல்ஸ் எல்லாமே அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஒரு சிலது பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சேர்மன் செக்ரட்டரி இந்த மாதிரி எல்லாம் கூட ஆயிக்குவாங்க. அவங்க அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் கொண்டு வந்துருவாங்க. சேர்மன், செக்ரட்டரி, ட்ரஸ்டி இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சு அவங்க நிர்வாக பொறுப்புகள்ல அப்படியே பாத்துக்குவாங்க. இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அப்ப ப்ரொமோட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்துருவாங்க. சொல்லுங்கம்மா சார். இப்ப ப்ரமோட்டர்னு சொல்லும்போது சிங்கிள் மேன் கம்பெனி இருக்குல்ல சார், சிங்கிள் பர்சன் கம்பெனி. ஆமாங்க. அதுக்கு எப்படி சிங்கிள் பர்சன் கம்பெனில ப்ரமோட்டரோட ரோல் என்ன சார்? இல்ல சிங்கிள் பர்சன் கம்பெனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனில் அம்பானி இருக்காரு, அவர் வந்து சிங்கிள் பர்சன் 1% கம்பெனியா ஒன்னு எடுக்கிறாரு அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா அவரே வந்து எல்லா ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைங்க. He may be appointed as a one of the legal advisorங்க, அல்லது ஈவன் ஆடிட்டர் கூட பாத்தீங்க அப்படின்னா ப்ரமோட்டரா இருக்கலாம், அல்லது ஒன் அமங் த டைரக்டர் கூட வந்து ப்ரமோட்டரா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இஸ் கால்ட் as a promoter. அப்ப அவருக்கு ஏஜெண்டா கூட ஒருத்தர் செயல்படலாம், பிரின்சிபல் ஏஜெண்டா கூட செயல்படலாம். அப்ப வந்து அந்த ப்ரமோட்டரோட நேம் சேஞ்ச் ஆயிடுது. என்னம்மா? இப்ப சிங்கிள் பர்சன் வந்து ப்ரமோட்டர் வந்து சிங்கிள் பர்சன் கம்பெனி ஓபன் பண்றாங்க சார். இப்ப கம்பெனி ஓபன் பண்ணி ரன் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் சேஞ்ச் ஆயிடணும் சார். வேற ஏதாவது? கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடுங்க. அவர் வந்து டைரக்டரா வந்துருவாரு, அல்லது என்ன ஆகலாம் அப்படின்னா டைரக்டர் ஆயிடுவாரு. இந்த சைடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடுல வந்துருவாருங்க அவர் ப்ரமோட்டர். அல்லது கொஞ்ச நாள் ரன் பண்ணிட்டு அவர் வந்து கம்பெனி கூட செல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குல்லங்க. இருக்கு சார் அந்த கம்பெனி. அப்ப இதுக்கும் சேம் தான், ஒரே தான் சார். ஆமாமாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சேம் தான். ஆமா. ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கம்பெனியை வந்து ப்ரமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா நீங்க ஏஜென்சி சர்வீஸ் கூட கொடுத்துடலாம். ஒரு இதுக்காகவே அந்த சட்ட சடங்குகள் எல்லாம் செய்வதற்குன்னு சில இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு, அவுட் சோர்சிங் கொடுக்குற மாதிரி. இந்த வேலைகளை மட்டும் எங்களுக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட சில அசோசியேஷன் நீங்க கொடுத்துடலாங்க. ஆடிட்டர் அசோசியேஷன், குரூப் ஆஃப் ஆடிட்டர்ஸ் வந்து அது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி லீகல் அட்வைசர்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு. ஓகே சார். கான்செப்ட் வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல யார் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் சைட்ல யார் இருப்பாங்க, அது ஒரு கிளாரிட்டி இருந்தா போதும். ஓகே, தேங்க்யூ. ப்ரமோட்டருக்கு கம்பெனி, அதாவது ஷேர் ஹோல்டர் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் ப்ரமோட்டருக்கு அங்க வேலை கிடையாதுங்க. அவரும் வந்து ஷேர் ஹோல்டரா மாறிடுவாருங்க.
இல்லைங்களா? அவரும் ஒரு ஷேர் ஹோல்டிங் வச்சுக்குவாரு இல்லைங்களா? அல்லது அதுல பார்ட்டிசிபேட் பண்ண இல்லங்க, சொல்லுங்க என்ன கொஸ்டின்? அந்த ப்ரொமோட்டரா இருக்கும்போது செலவு பண்ண அந்த அமௌண்ட் எல்லாம் பார்த்தா ஃபிக்டிஸ் அசஸா மாறுமா சார்? அப்புறம் அதுதாங்க ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? தொடக்க நிலை செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் கொண்டே அசட் சைட்ல கொண்டே வச்சுப்பாங்க. தேவைப்படுறப்ப அந்த அமௌண்ட்டை வந்து நீக்கிடுவாங்க. ஓகே சார். அதுதான் இல்லைன்னா அப்ப ப்ரொமோட்டரா இல்ல ஷேர் ஹோல்டருக்கு அப்புறம் தான் அப்படி வருமா அப்படின்னு இல்ல அது வந்து யாரு ப்ரூன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் தான் ப்ரூன் பண்ணணுங்க. அப்போ வந்து அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசெட்ல கிரியேட் பண்ணி வச்சுட்டு லாபம் வரப்போ ரைட் அப் பண்ணிட்டே வருவாங்க. ப்ரொமோட்டரா நான் அவர் இருக்கும் போதே செலவு பண்ணதும் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம்ல சார் அப்ப இருந்து? கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணி அசெட் சைடுல கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே, வெல்கம். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம மூவ் ஆகலாங்க. which is the reliable character futures of a debenture? டிபெஞ்சர் அப்படின்றது என்ன? நமக்கு எல்லாமே தெரியும், கடனீட்டு பத்திரம் இல்லைங்களா? கடனீட்டு பத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடனீட்டு பத்திரங்களின் சிறப்பு இயல்புகள் எதுவாக இருக்கும்? ஜென்ரலா என்ன இருக்கும்? இட் கான்டைன்ஸ் ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 6% டிபெஞ்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் இல்லைங்களா? 6% டிபெஞ்சர் அப்படின்னா இட் கான்டைன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பாயிண்ட்டுங்க இல்லைங்களா? ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கேரி ஆயிருக்கும். ஓகே, இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டிங் பார்ட்ல இருக்குமா? சார் காதுல விழவே இல்லை. நமக்கு கடன் கொடுத்து Not audible, sir. Sir, your voice is not audible, sir. கடனீந்தோராக தான் நம்ம பார்ப்போமா? அப்போ வந்து நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியதை வருடம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த 6% டிபெஞ்சர் அப்படின்னா ப்ராஃபிட்ல அந்த 6% டிபெஞ்சரை வந்து 6% இன்ட்ரெஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடணும். அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees இருக்கு அப்படின்னா இந்த 1 lakhக்கு 6% நம்ம கண்டுபிடிப்பாங்க. அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வருடம் நமக்கு லாபம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான தொகையை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் லாபம் இல்லாதப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அக்குமுலேட் பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இது கூட சேர்த்து விட்டுறலாம், இது கூட சேர்த்து லாபம் வரப்ப கூட நம்ம கொடுக்கலாம். மறுபடியும் அரியரா நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இவங்களுக்குன்னு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய வாழ்நாள்ல இவங்களோட பணத்தை கண்டிப்பா திருப்பி செலுத்தி ஆகணும். ஆர் இட் கோஸ் டு லிக்விடேஷன் அப்படின்னு வரப்போ இவங்களுக்கு ப்ரையாரிட்டியா கொடுத்து அதுக்கான கேபிட்டல் வேல்யூ பிளஸ் இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து அவங்களுக்கு நீங்க செட்டில் பண்ணணுங்க. அவங்க வந்து கடன் வாங்கியிருக்கோம், அவங்க கடனை வந்து நம்ம சொத்துக்களை வித்தாவது அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றது. இதுல நிறைய டைப் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். பட் இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிபெஞ்சர் இஸ் எ பில் ஆஃப் ரெசிப்ட் விச் அக்னாலஜ் த ரெஃபரன்ஸ் இன் ரெக்கார்டு. அப்போ பில் ஆஃப் ரெசிப்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. ரசீது சான்றாக எதிர்கால ஒப்புகை சீட்டாக சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிபெஞ்சர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ஃபியூச்சர் எவிடன்ஸ், ஃபியூச்சர் எவிடன்ஸ்க்காக சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. டிபெஞ்சர் இஸ் எ பாண்ட், ரைட்டான வேர்டுங்க இல்லைங்களா? டிபெஞ்சர்ங்கிறது ஒரு பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விச் அக்னாலஜஸ் த லோன் அட்வான்ஸ்டு பை த தேர்ட் பார்ட்டி. புரியுதுங்களா? மற்றவர் அப்படின்னா தேர்ட் பார்ட்டினா யாரு அப்படின்னா ஷேர் ஹோல்டர் தாண்டி மற்றவங்க. அப்ப பப்ளிக்கா இருக்கலாம் அல்லது வேறு நபரா இருக்கலாம், பேங்கர்ஸா கூட இருக்கலாம். பேங்கர்ஸா இருந்தா பேங்க் லோனுன்னு இருக்கும். இதே வந்து காமன் பப்ளிக்கா இருந்தா டிபெஞ்சர் அப்படின்னு நம்ம இஷ்யூ பண்ணியிருப்போம். அவங்க வந்து கிரெடிட்டார்ஸ் ஆஃப் த கம்பெனி தான் இதுக்கான முதலீடுகளை கொடுத்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஒப்பம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாம் தரப்பு கடன் வழங்க நிறுவனத்தால் எதிர்காலத்திற்கு ஒப்புகை அளிக்கப்படுகிறது. அப்போ உங்களுக்கான இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம், இவ்வளவு நாள்ல திருப்பி கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. 7 years அப்படின்னு ஒரு டேர்ம் பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த 7 yearsல கண்டிப்பா நீங்க திருப்பி கொடுத்தே ஆகணும். இது எல்லாமே வந்து அஷ்யூரபிளா இருக்கும், எல்லாமே பாத்தீங்கன்னா அஷ்யூரபிளா இருக்கும். அதை பத்தி சொல்றதா இருக்கு. இது கம்பேர் பண்றப்போ இந்த ரெண்டு காட்டிலும் ஆப்டான வேர்டு இதுதாங்க.
டிபெஞ்சர் இஸ் எ பேங்க் புக் டெண்டர்ட் பை த ஆர்பிஐ. ஆர்பிஐனுடைய ஒரு வகையிலான வங்கி புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறுங்க, அது நமக்கு கிடையாது. ஆர்பிஐ வந்து இந்த கடனீட்டு பத்திரங்கள் இஷ்யூ பண்றதுல வரவே மாட்டாங்க. அவங்க வந்து பேங்கர் ரெகுலேஷன்ல தான் வருவாங்க. அப்ப இந்த கடனீட்டு பத்திரங்கள்ல அவங்க வரவே மாட்டாங்க. அப்போ 3 ஆப்டான ஆன்சர்ல நம்ம பாக்குறப்போ, இந்த 4 ஆப்டான ஆன்சர்ல பாக்குறப்போ சி ஆப்ஷன் இஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுங்க. அது எல்லாமே ஒரே மாதிரியாக அமைஞ்சிருக்கு. மத்த 3மே வந்து ரிலவெண்ட் கிடையாது. இதுல நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாமே நம்ம படிச்சிருக்கணும். மீள்தகு, அதாவது ரிடீமபிள், இர்ரிடீமபிள், இந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லுவாங்க. அதெல்லாமே நம்ம சப்ஜெக்ட் வரப்போ நல்லா பார்த்துக்கலாமா. இப்ப இந்த இடத்துல அதிகமா வேண்டாங்க. பாத்தீங்கன்னா டிபெஞ்சர்லயே 2 கொஸ்டின் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இப்போ அதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். த மெயின் பர்பஸ் ஆஃப் கன்வீன் அட் எ ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் இஸ் ஃபார் அப்ரூவிங். அப்போ எதுக்காக ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் அப்படின்ற ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க, கன்வீன் நடத்தப்படுகிறது. சட்டப்பூர்வமா சட்டமுறை கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சட்டமுறை கூட்டங்கிறது எதுக்காக கூட்டப்படுகிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எப்போ எவ்வளவு நாள்ல நம்ம கூட்டணும், அதே சமயம் எந்த ஸ்டேஜ்ல நம்ம கூட்டணும் அப்படின்றது முதற்கொண்டு நம்ம நல்லா கிளாரிட்டி இருக்கணும். ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்கிறது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும், இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கணும். இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். எப்படி ஆனுவல் மீட்டிங் அப்படின்ற ஒரு கொண்டு வரமோ, அதுக்கு முன்னாடி வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நம்ம வந்து ரிப்போர்ட் மீட்டிங் நடத்தக்கூடியதுன்னா அது ஸ்டாச்சுட்டரி மீட்டிங். 1 டைம் மட்டும்தான் இது கூட்டப்படும், 1 டைம். அதுலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுல ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ நத்திங் பட் ரிப்போர்ட் அப்படின்னா அறிக்கை தான், ஆண்டறிக்கை மாற. இதுலதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா, இது வரைக்கும் இன்செப்ஷனுக்கு ஆன செலவுகள், அது பத்தின என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பத்தின எல்லா டாக்குமெண்டேஷனும் இதுலதான் வந்து ரிப்போர்ட்டா கொடுக்கப்படும். இது யாருகிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்கிட்ட தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த சட்டமுறை கூட்டம் கூட்டினதுக்கு அப்புறம் தான் இது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா முறையாக போகுது அப்படின்றத அதுல நம்ம பார்க்கணும். இந்த கம்பெனிஸே வந்து முறையாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் வந்து 1 மாசத்துக்கு அப்புறம் 6 மாசத்துக்குள்ள கூட்டணும் சார். 1 மாசத்துக்கு எதுல இருந்து 1 மாசங்க? கம்பெனி சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கெட் பண்ணதுக்கு இன்கார்பரேஷன் வாங்குறானே சார். இன்கார்பரேஷன் வாங்குறதையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. வேற ஏதாவது தகவல்கள்ங்க? தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணலாங்க, தப்பு கிடையாது. கம்பெனியோட லைஃப்ல ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்ல வந்து மெம்பர் ஆஃப் அசோசியேஷனும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனும் இது பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க சார். அப்ரூவ் பண்ணணும்ங்கறீங்களா? ஆமா, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனும் மெம்பர் ஆஃப் அசோசியேஷனும் அப்ரூவ் பண்ணுவாங்க. இல்லங்க, இது வந்து ஆக்சுவலா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனுங்கிறதே பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன்லயே நம்ம கொடுத்துருவாங்க. இதை வந்து அப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் வந்து அதுல கிடையாது. அது வந்து அப்பயே நம்ம வந்து அதை கொடுத்துருவாங்க. கம்ஸ் டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றப்ப அது நமக்கு கொடுக்கப்படுங்க. சார் ஆர்டிகிள்ல டேபிள் எஃப்னு ஒரு புக்ல பார்த்தேங்க சார். சரிங்கம்மா. டேபிள் ஏன்றது வந்து பப்ளிக் செக்டர் எல்லாத்துக்குமே வந்து டேபிள் ஏ ஃபாலோ பண்ணுவாங்க. பிரைவேட்டா இருந்தா டேபிள் ஏ எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க தனியா ஆர்டிகல் வந்து ரெடி பண்ணணும். ஆர்டிகல்ங்கிறது என்னமா? ஆர்டிகல்னா என்ன? செயல்முறையீடு தானங்க சார். சரிங்க. சரி. அது எதுக்காக? செயல்பாடுகள் தானங்க சார். சரிங்க சரிங்க. சொல்லுங்கம்மா, பரவாயில்ல சொல்லுங்க. சிபிஎஸ்இ புக்ல வந்து டேபிள் எஃப்னு ஒன்னு பார்த்தேங்க சார். டேபிள் எஃப்ங்களா? ஆமாங்க சார். அப்படின்னா என்னங்க சார்? நானும் 2 நாளா அததான் பார்த்தேன், எனக்கு எதுவும் பிடிபடலைங்க சார். சரிங்க சரிங்க சரிங்க. ஓகேங்க சார்.
மேடம் அந்த டேபிள் எஃப்ங்கிறது வந்து ரெகுலேஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேடம். அந்த 2013 முன்னாடி வந்து டேபிள் ஏன்னு இருந்துச்சு. இப்போ 2013க்கு அப்புறம் டேபிள் எஃப்னு மாத்திருக்காங்க. கரெக்ட் தான்மா, நீங்க பாயிண்ட் வந்து கரெக்டா தான் சொல்றீங்க. 2000 அதாவது பழைய ஆக்டின் படி ஆர்டிகல்னுடைய பேர் வந்து வேற இருந்துச்சு, இப்போ வந்து வேற ஒரு பேர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம நியூ புக்ஸ்ல படிக்கிறப்ப நமக்கு வந்துரும். அதெல்லாம் அதை பத்தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் படிக்கிறப்ப அதை பத்தி நம்ம நிறைய பேசலாங்க. இந்த இடத்துல இதை பேச வேண்டாங்க. ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் அப்படின்றத பத்தி மட்டும் சொல்லுங்க. இருக்கு. சொல்லுங்கம்மா. கம்பெனி வந்து ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் வந்து கூட்டல அப்படின்னா அந்த கம்பெனியை கலைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது. கலைக்கலாம். வெரி குட் ரிலவெண்ட் பாயிண்ட்டுங்க. ஒரு கம்பெனி வந்து ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்க நடத்தல அப்படின்னா அது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நிறுவனமாக மாறிடுங்க. அதனால வந்து ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பரான பாயிண்ட்மா, தேங்க்யூ. வேற எனி அதர் ரிலவெண்ட் பாயிண்ட் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். படிச்சிருப்போம்லம்மா, ஏதாவது தெரிஞ்சதா சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆக்சுவலா அவங்க கேட்டது வந்து டேபிள் ஏ அப்படின்றது பழைய இதுல இருக்கும். இப்போ வந்து டேபிள் எஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி நம்ம டீடைல் ரிப்போர்ட்டை 2013ல இருக்கக்கூடியது அப்டேஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றத நம்ம அங்க பார்த்துக்கலாம். இப்போ நான் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பாருங்க. இப்போ ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் அப்படின்னு ஒண்ணு கன்வீன் பண்றோம் அப்படின்னா அது வந்து எந்த ஸ்டேஜுக்கு அப்புறம், சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனுக்கு அப்புறம் பண்ணணுமா, சர்டிபிகேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ்க்கு அப்புறம் பண்ணணுமா? தொடங்கப்பட்ட நாளிலிருந்து தான் கொடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து சரியான பாயிண்ட்டுங்க. இன்செப்ஷன் இன்கார்பரேஷன் தான் கரெக்டான வேர்டுங்க. இன்கார்பரேஷன்ல இருந்து எவ்வளவு நாட்களுக்குள்ள நடத்தணுங்க? 1 monthல இருந்து 6 monthsக்குள்ள சார். 1 monthல இருந்து 6 monthக்குள்ள. 1 monthக்கு அப்புறம் 6 monthக்குள்ள. 1 monthக்கு அப்புறம் 6 monthக்கு உள்ளங்க. ரிலவெண்ட் பாயிண்ட்ங்க. பட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 21 டேஸ்க்கு முன்னாடி நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் அதுக்காக தான் அந்த 1 month அப்படின்ற பீரியடை நம்ம எடுத்துக்கிறதுமா. அப்போ வந்து நோட்டீஸ் கொடுக்காம நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டிங் வந்து மீட்டிங்கை வந்து கன்வீன் பண்ண முடியாது. அதனால வந்து கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டா அந்த 21 days பிஃபோர் நோட்டிபிகேஷனுக்காக தான் அந்த மினிமம் 1 month ஹோல்டிங் பீரியடை நம்ம வச்சுக்கிறோம். சரிங்க. இப்போ அந்த ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் அப்படின்ற ஒண்ணுல நம்ம என்ன மாதிரியான ரெசல்யூஷன் எல்லாம் எடுப்பாங்க, என்னென்னலாம் பண்ணலாங்க? அதுல மிகாத ரைட்ஸ் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் அதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்டை அப்ரூவ் பண்றதுதான். இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் டு அப்ரூவ் இல்லைங்களா? அப்ரூவ் த ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்டை அப்ரூவ் பண்ணி நாம என்ன செய்யணும் அப்படின்ட்டா ரிஜிஸ்டார்ட்ட கொண்டே நம்ம சப்மிட் பண்ணணும். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து அறிக்கை, முதல் அறிக்கை அப்படின்னு சொல்ற மாதிரிங்க. முதல் அறிக்கை, சட்டப்பூர்வ முதல் அறிக்கை அப்படின்னு அர்த்தம். இது வந்து ரெஜிஸ்டார்ட்ட சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இனிமேல் வரக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட்டா இருக்கும். ஆனுவல் ரிப்போர்ட்னா அந்த ஆண்டு முழுக்க நடந்த நிகழ்வுகள், அதாவது கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் நடந்த நிகழ்வுகள் வந்து P&L அக்கௌண்ட் ஆகவும் பேலன்ஸ் ஷீட் ஆகவும் கன்சிடர் பண்ணி அப்போ கொண்டே சப்மிட் பண்ணுவோம். ஆனா ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ல ஒரு பேலன்ஸ் ஷீட் வடிவத்தில் இருக்காதுங்க. பட் என்ன இருக்கும், நிறைய கான்டென்ட்ஸ்ல எக்ஸ்பென்சஸா தான் இருக்கும். ஏன்னா அதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், பிசினஸ் அதாவது பொருளை உற்பத்தி செஞ்சு சேல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் லாபம் எடுத்து அது மாதிரி எல்லாம் எதுவுமே காட்ட முடியாது. அதனாலதான் அதுக்கு பேரு ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட். அதுக்கப்புறம் வரக்கூடியதுதான் நமக்கு என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட்டுங்க. ஆனுவல் ரிப்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல லாஸ் இருக்கலாம், இது இருக்கலாம். பட் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ல லாப நட்டங்கள் அப்படின்றத பார்க்க கூடாது.
ஓகே, தேங்க்யூண்ணா. இதுல வந்து நல்ல விஷயம். இப்போ அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஆடிட்டர். இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஆடிட்டர் ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்ல நம்ம எடுக்க முடியுமா முடியாதா? ஆனுவல் மீட்டிங்ல வந்து வாய்ப்புகள் அதிகம். ஃபர்ஸ்ட் இதை அப்ரூவ் பண்ணிட்டு இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஆடிட்டரை நம்ம செய்ய முடியும். ஓகே, அதுலயும் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இதெல்லாமே பண்ணலாம். டிக்ளரேஷன் ஆஃப் த டிவிடெண்ட் அப்படின்றத ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்ல கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது சார். கண்டிப்பா வந்து ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்ல நம்ம டிவிடெண்ட்ங்கிறத அனௌன்ஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன? டிவிடெண்ட் when it's come, இது வந்து பங்கு ஆதாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? பங்கு ஆதாயம் எப்ப வரும்? லாபம் இருந்தாதான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பங்காதாயம் வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ இதுல என்ன இருக்காது? லாபங்கிறதே இருக்காது. அப்ப நீங்க டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்ற வேர்ட் எல்லாம் வராதுங்க, கண்டிப்பா வராது. இதுல நீங்க ரெசல்யூஷனை பாஸ் பண்ணலாம். ரெசல்யூஷன் ஏதாவது சிறப்பு அறிவிக்கை சிறப்பு தீர்மானங்கள் ஏதாவது நிறைவேற்றலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கம்பெனியுடைய பேரை மாத்தலாம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டு கூட பண்ணலாம். அல்லது ரிஜிஸ்டர் ஆபீஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா கூட அதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணலாம். அதெல்லாம் நீங்க செய்ய முடியும். எங்க ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்ல நீங்க செஞ்சுக்கலாம். இதே வந்து இந்த நிறுவனத்தினுடைய பெயர் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ இதுல 2 வகையான ரெசல்யூஷன் இருக்குங்க. நிறுவனத்தினுடைய பெயர் அப்போ நேம வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விஷயம் செய்யலாம். ஒண்ணு திருத்தலாம், திருத்த அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா மாற்ற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். எதுக்கு வந்து நமக்கு ஆர்டினரி ரெசல்யூஷன், எதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன், இந்த 2 வேர்ட்ல இருந்தே நமக்கு வந்துடும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஆல்டருங்க, இது வந்து ஆல்டர், இது வந்து சேஞ்ச், என்டையராவே நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும். காரணம் என்ன? இது வந்து நம்மளோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் மெமராண்டத்திலேயே வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இதனோட பேரை வச்சுதான் ஃபர்ஸ்டே கொடுத்துருப்போம். பெயர் நேம் கிளாஸ் அப்படின்னே கொடுத்துருப்போம். அப்ப மெமராண்டத்திலேயே நீங்க கை வைக்கிறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவைப்படும். சேஞ்ச் அப்படின்றப்போ ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஆல்டர் பண்றப்போ தேவையில்லை. ஆல்டர் சிறு திருத்தம் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். சிறு திருத்தம் பண்றீங்க, ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேர்டை மட்டும் உள்ள சேர்க்கறீங்க அப்படின்னா, ஒரு எழுத்தை மட்டும் உள்ள சேர்க்கறீங்க அப்படின்றப்ப அதுக்கு நார்மல் ரெசல்யூஷனே போதுமானது, ஆர்டினரி ரெசல்யூஷனே போதுமானது. இந்த 2க்கும் நீங்க டிஃபரன்ஸ் நல்லா பார்த்துக்கணும். இந்த ரெசல்யூஷன் பெயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 கான்செப்ட் அடிக்கடி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பெயரை திருத்த அப்படின்னா இது வரும், மாற்ற அப்படின்றப்ப ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வரும். சிம்பிள் ரெசல்யூஷன் அப்படின்றது ஈஸியா சொல்லிடலாம். கண்டிப்பா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி, அவ்வளவுதாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி 50%, இந்த பக்கம் 50%, யாரு 51% வராங்களோ அது வந்து ஜெயிச்சிடும். பண்ணலாமா வேண்டாமா? ஒரு வாக்கெடுப்பு நடத்துறோம், மெஜாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா அந்த ரெசல்யூஷனை அக்செப்ட் பண்ணுறோம். ஓகே மேம். இதே மாதிரி ப்ரொமோட்டர்லயே அனதர் ஒன் வேர்டு பாருங்க. ப்ரொமோட்டர் இஸ் எ லீகல் பொசிஷன் இஸ். ப்ரொமோட்டர்னுடைய லீகல் பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரொமோட்டர்னுடைய லீகல் பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் ஒரு ஏஜென்ட், ட்ரஸ்டி, பர்சன் வித் ஃபிடூசரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். சப் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு ஏஜெண்டா, ட்ரஸ்டியா, சப் ஏஜெண்டா அப்படின்னு நம்ம பாக்குறப்போ இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முகவர் முகவாண்மை உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். பார்ட்னர் அப்படின்றது பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவர் ஓனராகவும் இருப்பாரு, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வேலையாளாவும் இருப்பாருங்க. அந்த மாதிரி முதல்வர் முகவர் உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க நாம பாக்குறப்போ இவருக்கு ஏதாவது நம்ம பேர் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாக்குறப்போ சட்டம் சார்ந்த செயல்முறைகள் எல்லாம் செய்யறாரு. சட்டம் சார்ந்த செயல்முறைகளை செய்வதனால அவருடைய ரிலேஷன்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா ஃபிடூசரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபிடூசரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் செக்ரட்டரியினுடைய ரிலேஷன்ஷிப் ஃபிடூசரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிட்டருடைய ரோலும் பாத்தீங்க அப்படின்னா ஃபிடூசரி ரெஸ்பான்சிபிள் ரிலேஷன்ஷிப் தான் ஆடிட்டருக்கும். இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 3 போர்ஷனுக்கு மட்டும்தான் இந்த ஃபிடூசரி ரிலேஷன்ஷிப் அப்படின்றத விட சட்டம் சார்ந்த உறவுமுறை. சட்டத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த வேலைகளை அவங்க செய்யணும்.
கம்பெனியுடைய செக்ரட்டரி, ஆடிட்டரு, அடுத்தா பாத்தீங்கன்னா இவங்க தோற்றுவிப்பாளர். இந்த 3 பேருக்கு இந்த ஃபிடூசரி ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கண்டிப்பா வருங்க. புரியுதாமா இந்த கான்செப்ட்? ஏஜென்ட் அப்படின்றது யாரு அப்படின்னா முதல்வருக்கு பதிலாக செயல்படுறவர். அப்போ ஓனருக்கு பதிலாக இவர் செயல்படுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டார். ஆனா இவர் என்னங்க லீகல் ப்ரொபோசன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றதுனால அவருக்கு பேரு சட்டம் சார்ந்த உறவுமுறை உள்ள ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார் யாரெல்லாம் சார் சொல்லுங்க? ப்ரொமோட்டர், ஆடிட்டர் அண்ட் கம்பெனியுடைய செக்ரட்டரி. இந்த 3 கீ பர்சனுமே பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க சட்டம் சார்ந்த செயல்முறைகள் தான் பண்ணுவாங்க. ஆடிட்டருடைய ரோல் அப்படின்றத பாத்து செக்ரட்டரி தாங்க. சொல்லுங்க சார். செக்ரட்டரி அப்படிங்கிறப்போ அவங்க எம்ப்ளாயி கேட்டகரியில வர மாட்டாங்களா? எம்ப்ளாயி கேட்டகரி தாங்க. அதாவது சாரி, எக்ஸ்டென்சிவ் ரிலேஷன்ஷிப்பா நீங்க பாக்காதீங்க. பட் என்ன அப்படின்னா சட்டம் சார்ந்த செயல்முறைகளை சொல்றதுனால அதுக்கு பேரு ஃபிடூசரி ரிலேஷன்ஷிப்ங்கிறான். ஃபிடூசரி ரிலேஷன்ஷிப். அவங்க வந்து எம்ப்ளாயி, அது வந்து கண்டிப்பா மறக்க முடியாதுங்க. அவங்க வந்து எம்ப்ளாயி தான். ஆனா வந்து அவரு தான் அந்த மீட்டிங்குடைய ரெசல்யூஷனை வந்து ப்ராப்பரா வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அனுப்புறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் அவர் தான் செய்வாருங்க. செக்ரட்டரி இருந்தாதான் அந்த கம்பெனியுடைய மீட்டிங் எல்லாம் ப்ராப்பரா அங்க போய் சேரும். அது அந்த கடைசி பாடம் கொடுத்திருப்பாங்க. சார் அண்ட் ஒன் மோர் டவுட். சொல்லுங்க. ஸ்டாட்யூட்டரி மீட்டிங் அப்படிங்கிறப்போ பிரைவேட் கம்பெனியோ பப்ளிக் கம்பெனியோ அவங்களுக்கு ஷேர் கேபிட்டல் இல்லைன்னு சொன்னா they need not to conduct the statutory meeting. ஷேர் ஹோல்டரே வர மாட்டாங்க. கண்டிப்பா ஷேர் ஹோல்டரே வர மாட்டாங்கல்லங்க. எப்படி சார் பிசினஸ் எக்ஸிஸ்டன்ஸ் வருமா? இல்லங்க, அதுவும் ஒரு கேட்டகரி ஆஃப் பிசினஸ் தானுங்க. அதை வந்து ரிஜிஸ்டர் பண்றப்பயே நம்ம பண்ணிடுறோம். அப்படின்றப்ப வந்து அதுல வந்து முடிவெடுக்கக்கூடிய ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்டுங்கிறது நீங்க கேட்டகரியிலேயே வந்து ஷேர் ஹோல்டரே இல்லாதப்ப நீங்க எப்படி நடத்துவீங்க? ஓகே சார். நீங்க பப்ளிக் இஷ்யூவே போக மாட்டீங்க. பப்ளிக் இஷ்யூவே போகல அப்படின்றப்போ நீங்களே முடிவெடுக்கிறதா அப்படின்றதான அதனுடைய பொருள். ஒன் பர்சன் கம்பெனி மாடல் தாங்க. அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. நாம மட்டும்தான் இருக்கிறோம். யாருக்காவது கூட்டத்தை கூட்டி நம்ம வந்து தெரிவிக்கணும் தேவையே இல்லை அப்படின்றதான். அப்ப அதுக்கான அறிக்கைகளை ப்ராப்பரா தயார் செய்து அதை வந்து ரிஜிஸ்ட்ரார்ட்ட நீங்க பதிவு செய்யணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இதுக்கான ரிலேஷன்ஷிப்பை நிறைய பார்த்துக்கலாங்க. பின்னாடி நம்ம போயிட்டே இருப்போம். இதே பாத்தீங்கன்னா ட்ரஸ்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆடிட்டருக்கும் ட்ரஸ்டிக்கும் ஒரு வேர்டு இருக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஷேர் ஹோல்டரால அப்பாயின்ட் பண்ணப்படுறவங்க தான் ஆடிட்டர். அவங்க வந்து இவங்களோட வெல்ஃபேர் தான் பார்ப்பாங்க. ஷேர் ஹோல்டர் வந்து பாதிக்கப்படக்கூடாது, அவங்களை எங்கேயுமே வந்து ஏமாத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த அக்கௌண்டிங் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பார்த்துக்குவாரு. இந்த மாதிரி பல உறவு முறைகள் இருக்கலாங்க. அந்த சட்டம் சார்ந்த உறவு முறை அப்படின்னு வரப்ப இந்த 3 பர்சனுக்கு வந்து 3 பேரும் அந்த சட்டம் சார்ந்த நடவடிக்கைகளை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சார் டைரக்டர் ஆக்ட் ஆஸ் an ஏஜென்ட் ட்ரஸ்டியா செயல்படுவார் இல்லைங்க சார்? டைரக்டர் வந்து கண்டிப்பாங்க எம்ப்ளாய் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவார் இல்லைங்க சார்? அது ரிலையபிளா கொடுத்துருக்காங்க சார். அது ரிலையபிளா தான் கொடுத்துருக்காங்க. நீங்க டைரக்டர் அப்படின்னு வரப்போ அவங்க ஷேர் ஹோல்டர் தான். பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் தான். அதுல வந்து பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் தான். சரிங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இதுல பாத்தீங்கன்னா ஆடிட்டர் வந்துங்க. என்னங்கம்மா? இதே வந்து ஆடிட்டர் பாத்தீங்க அப்படின்னா சொத்துக்களை வந்து அசஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா ட்ரஸ்டி மாதிரி செயல்படுவாருங்க. அதை பாதுகாக்கிறது, அது ப்ராப்பரா என்ட்ரி பண்றது, இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுவாருங்க. அது எல்லாமே அசஸ்மெண்ட் இதா இருப்பாரு. பாதுகாவலர் மாதிரியும் செயல்படுவார் ஒரு சில நேரத்துலயும். இந்த மாதிரி அந்தந்த இடங்கள் வரப்போ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதான் அதனுடைய இது. அடிச்சுக்கலாங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா சார் ஒரு டவுட்ங்க சார் இந்த क्वेश्चन. சொல்லுங்க.
ப்ரமோட்டர்ஸ் நார்மலா வந்து பொசிஷன் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு ட்ரஸ்டிங்கிற ஆன்சர் வந்து சூட்டபிளா இருக்குமாங்க சார், லீகல் இல்லாம? இந்த ஃபிடூசரி இல்ல அப்படின்னா ஒரு ட்ரஸ்டி அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆமாங்க சார், அந்த ஆப்ஷன் தான் நான் கொடுத்திருந்தேன். எனக்கு வந்து ப்ரமோட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ட்ரஸ்டிங்கிறதுக்கு ஈக்குவலா இருக்குமான்னு கேக்குறேங்க சார். கரெக்டா தப்பான்னு தெரியல. இல்ல இப்போ ட்ரஸ்டி அப்படின்றத வந்து யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டைரக்டர்ஸ்க்கு பொருத்தமாக இருக்குங்க. ஏன்னா அந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டருக்காக அதனுடைய சொத்துக்களை பாதுகாப்பா பாத்துக்கிறவரு. அதே மாதிரி ஆடிட்டர், இவங்க அதுக்காக தான் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்றது. அதனாலதான் ஆடிட்டருடைய ரோலு அது மாதிரிதான் சொல்லுவாங்க. ஒரு சில ரோல்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டியா பாதுகாவலர், ஷேர் ஹோல்டர்னுடைய பாதுகாப்புக்காக செயல்படுவாங்க, அந்த மாதிரி சொல்லலாங்க. ஆனா பட் ப்ரமோட்டருடைய ரோல் வந்து முழுசா இதுல வந்து லீகல் பொசிஷன் அப்படின்னு வரதுனாலங்க ப்ரமோட்டருடைய லீகல் பொசிஷன் அதுல வந்து கிளியரா இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க கேள்வியிலேயே. அதனால பாத்தீங்கன்னா லீகல் அப்படின்ற வேர்டு இட் இம்ப்ளைஸ் தட் ஃபிடூசரி தாங்க. இந்த ஃபிடூசரி அப்படின்ற கான்செப்டே பாத்தீங்கன்னா கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுமா. இந்த கான்செப்ட் கார்பரேட் கவர்னன்ஸ்ல வரப்பதான் இந்த கான்செப்ட் எல்லாம் பேசப்பட்டதுங்க. அந்த கான்செப்ட படிக்கிறப்பதான் இது அதுக்குன்னே கவர்னன்ஸ் ரிப்போர்ட்னு எல்லாம் ஆனுவல் ரிப்போர்ட்ல வந்து ஒன் பார்ட்டே இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா யாரு வந்து டைரக்டரு, அதுல வந்து சேர்மனு, செக்ரட்டரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் யாரு, அதுல வந்து ஹோல் டைம் டைரக்டர் யாருன்னு எல்லா விஷயங்களுமே கொடுத்துருக்கணுங்க. அவங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்கணும். அதெல்லாம் கவர்னன்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சும்மா ஏதாவது ஒரு கம்பெனியுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து ஒரு வியூ பண்ணீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அந்த கவர்னன்ஸ்ல தான் இந்த ப்ரொடியூசரி ரிலேஷன்ஷிப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எல்லாமே 2013 இம்ப்ளிகேஷன்ஸ் தான். Okay, whenever a company wants to alter its memorandum, changing place of register office from one state to another, கண்டிப்பா மெமராண்டத்தை கை வச்சாவே நம்ம என்ன சொல்லிடலாங்க, மெமராண்டத்தை கை வச்சாவே கண்டிப்பா உங்களுக்கு நீட் ஃபார் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸ்பெஷல் அமைப்பு முறையீடு அதுல எத்தனை கிளாஸஸ் இருக்குமா? ஃபர்ஸ்ட் நேம் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, நேம் கிளாஸ். அப்ப நேம வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா நேம வந்து சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நீட் ஃபார் ஏ ஸ்பெஷல் ரெசல்யூஷன். இதுக்குள்ள கை வச்சீங்கன்னாவே அதுதாங்க. அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆப்ஜெக்டிவ் கிளாஸ். அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய நோக்கத்தையே நீங்க மாத்துறீங்க அப்படின்னாலே நீட் ஃபார் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் situation class. Situation where it is registered office is situated அப்படின situation class ங்க. Liability okay, class. Liability class, liability of the member அப்படின்னு நம்ம சொல்லலாம். liability of the member இது நார்மலா பாத்தீங்கன்னா limited liability. அப்போ வந்து இதை வந்து limited by guarantee, limited by ஷேர்ஸ் அப்படின்ற அடிப்படையில தான் கொண்டு வரணும். அப்போ நார்மலாவே பாத்தீங்கன்னா லிமிடெட் பை இட்ஸ் ஷேர்ஸ்ங்கிறது இருக்கும் பை டிஃபால்ட்டா. லிமிடெட் பை கேரண்டி கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர் பண்ணீங்கன்னா நீட் ஃபார் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். இந்த கிளாஸ்ல எல்லாம் எனி ஆல்டரேஷன் அப்படின்றப்போ நீங்க கண்டிப்பா இது வரணும். நேம பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன எழுத்துக்குள்ள ஏதாவது நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு ரெசல்யூஷன் பெருசா பண்ண தேவையில்லாமா, அது ஒண்ணு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. நேம் கிளாஸுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன திருத்தம், பேர் அப்படியே தான் இருக்கும். ஒரு சின்ன மாற்றம் ஏதாவது செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்டினரி ரெசல்யூஷனே போதும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ங்க கேபிட்டல் கிளாஸ். வெரி குட். இது இந்த 6மே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதை எப்பயுமே மறந்துடாம நம்ம பாத்துக்கணுங்க. அப்போ கண்டிப்பா மெமராண்டம் அப்படின்னு வந்துட்டாவே அதுக்கு நமக்கு என்ன வந்துடணுங்க, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்றது வந்துடணும். உங்களுக்கு அதை வந்து நான் கிளாரிட்டியா சொல்லி தருவோமா, அதாவது எந்த இடம் நம்ம டச் பண்றோம், இதுக்கு ஆர்டினரி, இதுக்கு வந்து ஸ்பெஷலு, இதுக்கு வந்து நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி நான் 3 ஆஸ்பெக்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லி தருவோம். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரியுங்க, நல்லா பொறுமையா எக்ஸாம்பிளோட சொல்லி முடிகிறப்ப பாத்தீங்கன்னா நீங்களாவே அந்த செயல்பாடுகளை எல்லாம் கிளாஸ் பண்ணி முடிச்சிருவீங்க.
அதனால அப்ப நாம பாத்துக்கலாம். இந்த 3 இது இந்த நோட்டீஸ் அப்படின்னு சொல்றது, இந்த நோட்டீஸ் பீரியட் எத்தனை நாளுக்கு முன்னாடி அப்படின்றது மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியமா. ஹவு மெனி டேஸ் பிஃபோர் வந்து நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 14 days. வெரி குட்மா. ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் 14 days தான். ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்டுக்கு மட்டும்தாங்க உங்களுக்கு 21 days. மற்ற இதுக்கு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆக்டிவிட்டியில தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் நீடட் அப்படிமா 14 days தான் கரெக்ட். 14 daysக்கு முன்னாடியே தகவல் கொடுத்துடணும், இதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இருக்கு அப்படின்றத நீங்க கொடுத்துடணும். யுனானிமஸ் ரெசல்யூஷன் அப்படின்றது இல்லம்மா, நமக்கு இந்த 3 தான் இருக்குங்க. சப்ஜெக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா இந்த 3 தான் இருக்கும். அதை டீப்பா போவோம்னா அடுத்ததுக்கு போயிடலாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஈஸியா கண்டிப்பா சொல்லிடுவான், ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. ஏன்னா சட்டத்தால உருவாக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப ஈஸியா ஸ்டாச்சுட்டரி கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வகையிலான இதுதான், ஒரு நிறுவனத்தினுடைய பிடிப்பு நிறுவனம் அப்படின்னு அர்த்தம். நாம பிடியில வச்சுக்கிறோம், நம்ம கைப்பிடியில வச்சுக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், மற்றொரு கம்பெனியினுடைய, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ லிமிடெட் இருக்கு, பி லிமிடெட்னுடைய ஷேர்ஸை இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றப்படியில மோர் தேன் 51% ஷேர் ஹோல்டிங் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு பேரு பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இவங்க பிடிப்பு நிறுவனம். இவங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், இது வந்து துணை நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து துணை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சப்சிடரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு பேரு ஹோல்டிங் கம்பெனி, இது சப்சிடரி கம்பெனி. இது வந்து சப்சிடரி கம்பெனி. ரிஜிஸ்டர்டு கம்பெனி அப்படின்னா பதிவு செய்யப்பட்டது. இது ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியுமே பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகள் தான் நம்ம கொண்டு வருவோம். இதை மட்டும் நம்ம பின்னாடி பார்க்கலாங்க. இதுக்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல தான் அந்த மைனாரிட்டி ஷேர் ஹோல்டிங், அதுலயும் அந்த குட்வில் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கார்பரேட் அக்கௌண்டிங்ல சொல்லுவோம். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தளவுக்கு சட்டம் எந்த ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது? 1934 எப்பயுமே கிளாரிட்டியா வச்சுக்காங்கம்மா. 34 ஆக்ட். அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா 35. முதல் கவர்னர் யாருங்க? முதல் கவர்னர் ஆஸ்பர்ன் ஸ்மித்ங்க முதல் கவர்னருங்க. ஓகே. இது when it's came into nationalization, எப்போ நேஷனலைசேஷன் தேசியமயமாக்கப்பட்டது எப்பங்க? 1949. அப்பதான் உங்களுக்கு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்றத வருதுங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ங்கிறத கொண்டு வருவாங்க. அதுலதான் ஃபர்ஸ்ட் வந்து நேஷனலைஸ்ட் வந்து ஆர்பிஐ தான். 1949. இதுலதான் வந்து என்ன இருக்கும், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒண்ணு வரும். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். அதுல அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன கொண்டு வராங்க அப்படின்னா 49ல இது தேசியமயமாக்கியிருப்பாங்க. ஓகே. இப்போ முதல் கவர்னர் படிச்சீங்கம்மா. இந்த முதல் கவர்னர் வந்து ஆஸ்பர்ன் ஸ்மித். முதல் இந்திய கவர்னர் யாருங்க? சிடி தேஷ்முக் சார். வெரி குட். இந்திய கவர்னர் அதையும் நீங்க படிச்சுக்கோங்க. சிடி தேஷ்முக். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க, வேலிடான பாயிண்ட்ஸ். தற்போதைய கவர்னர் யாருங்க? இவருக்கு முன்னாடி யாருங்க? காந்திதாஸ். இப்ப இவருக்கு முன்னாடி யாருங்க? இல்லங்க, இவருக்கு முன்னாடிங்க சுபாராவ். அவருக்கு முன்னாடிதான் ரகுராம் ராஜன்லாம் வருவார். சுபாராவ். உர்ஜித் பட்டேல் சார். உர்ஜித் பட்டேல் அவரு இருக்காருங்க. உர்ஜித் பட்டேல் இவர் மறந்துட முடியாது இல்லைங்களா? இவருதான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ்.
டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தார் இல்லைங்க. ஓகே ஃபைன், அதுல போதுங்க. ஸ்டேட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ கேபிட்டல் அசெட். இப்போ நமக்கு எங்க போயிடுச்சு அப்படின்னா இன்கம் டேக்ஸுக்கு போயிடுச்சுங்க. இந்த யூனிட் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ்ல வந்துருச்சு. கேபிட்டல் அசெட் அப்படின்றதுல இல்லாதது எது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க பிக்சட் அசெட்டு ஃபிக்டிசியஸ் அசெட்ல மூணா நம்ம ஒரு சொத்து இல்லைன்னா மூணா நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். குட்வில், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக் அண்ட் ட்ரேட் நமக்கு கேபிட்டல் அசெட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்கம் டேக்ஸ்லயும் இருக்குங்க. இன்கம் டேக்ஸ்லயும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ இது வந்து கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்றப்போ இதை வந்து என்ன கம்ஸ் அண்டர் ஸ்டாக் அண்ட் ட்ரேடை எந்த அசெட்டின் கீழே கொண்டு வருவீங்க? கரண்ட் அசெட். ஓகே நெக்ஸ்ட்ங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வகையிலான ஒரு ரெவென்யூ அசெட் அப்படின்னு சொல்லலாம். கேபிட்டல் அசெட்ங்கிற கிளாசிபிகேஷன் எந்த பார்ட்டின் கீழே வருங்க? 5 ஹெட் ஆஃப் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இது எந்த ஹெட்ல வந்து இத பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும்? இன்கம் டாக்ஸ் ஆக இருந்தா கேபிட்டல் கெயின் சார். கேபிட்டல் கெயின் சார். கேபிட்டல் கெயின். ஓகே ஓகே சூப்பர்மா. கேபிட்டல் அசெட்ஸ் எல்லாமே கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்ற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல இன் ஸ்பெசிபிக்கா அது மட்டும் ஒரு சின்ன ஒரு இது சொல்றாங்க. ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். இதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாங்க. கேபிட்டல் அசெட் அப்படின்றத ஆக்சுவலா 2 கேட்டகரியா நமக்கு பிரிப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் அப்படின்னு நமக்கு பிரிப்பாங்க. கேபிட்டல் அசெட்ஸ் பொறுத்தவரையில அசெட் ஹெல்ட் பை அசசி. ஒரு அசசி வந்து நாட் மோர் தென் எவ்வளவு மந்த்துக்கு வச்சிருந்தா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் ஆக இருக்கும். 11 months sir. அசெட் எவ்வளவுமா? 36 months கீழே. வெரி குட். 36 months கீழே. ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் அசெட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் அசெட் அப்படின்னா அது எவ்வளவு நாள்ல வச்சிருக்கணும் அப்படின்னா 36 மந்த்ங்க. இதுல நான் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட் சார். இல்ல அது சொல்ல வரேங்க. இதுல வந்து இப்ப வந்து 36 மாசம் எடுத்துக்கோங்கம்மா. அடுத்ததான் நீங்க செகண்ட் கேட்டகரியில என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னா இதை வந்து 2 ஆஸ்பெக்ட்ஸா எடுத்துக்கோங்க. ஒன்னு லிஸ்டட் செக்யூரிட்டி, அன்லிஸ்டட் செக்யூரிட்டி அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கோங்க. 36 மந்த் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அசெட் ஹெல்டு பை டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், அதாவது டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி 36 மாசம் இருக்கான்னு பார்க்கணும். அதுல வந்து லிஸ்டட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. லிஸ்டட் செக்யூரிட்டி, நான் லிஸ்டட் செக்யூரிட்டி அப்படின்னா லிஸ்டட் பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல லிஸ்டட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே லிஸ்டட் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். அல்லது யூனிட் ஆஃப் யூடிஐ, மியூச்சுவல் ஃபண்டு, இது எல்லாமே அதுலதான் ஒரு 0 கூப்பன் ஃபண்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து 12 மந்த்ஸுங்க. நாட் மோர் தென் எவ்வளவாக இருக்கக்கூடாதுங்க? நாட் மோர் தென் 12 மந்த்ஸுங்க. 12 மந்த்ஸ். அன்லிமிட்டட் பீரியட், அன்லிமிட்டட், இது கம்பெனியினுடையது அன்லிமிட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை, அன்லிமிட்டட் பீரியட் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்து இன்கேஸ் ஆஃப் கம்பெனியில கொடுத்துருந்தாங்க அன்லிஸ்டட் செக்யூரிட்டியாக இருந்தா அன்லிஸ்டட் அல்லது அன்லிஸ்டட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 24 மந்த்ங்க. இதுக்கு வந்து 2 வருடங்களை எடுத்துக்கலாங்க. இந்த 2ஐயும் கேட்டகரைஸ் பண்ண கத்துக்கோங்க. லிஸ்டட் செக்யூரிட்டினா நாட் மோர் தென் 12 மந்த்ஸ், 12 மாசங்களுக்கு உள்ள இருந்தாவே அது வந்து டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ல உள்ள இருந்தாவே
ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. அன்லிஸ்டட் செக்யூரிட்டினா 24 months எடுத்துக்கலாம். இதே எஸ்எம்இனுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல தான் இருக்கும், அன்லிஸ்டட்ல தான் இருக்கும். ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களாமா, அதெல்லாமே வந்து பட்டியலிடப்படாத பத்திரங்களாக தான் இருக்கும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா 12 months தான். அசெட்ஸ் which are held in more than 36 months. மோர் தேன் அப்போ கிரேட்டர் தேன் அப்படின்னு சொல்லலாம். மோர் தேன் 36 months அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்லி ஹெல்ட் அண்டர் நமக்கு எதுல வந்துடும், லாங் டேர்ம்ல வந்துருங்க. ஆர் 12 months இன் கேஸ் ஆஃப் அதர் தேன் ஷார்ட் டேர்ம். அதே 12 லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் இருந்தா 12 அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அப்போ 36 months அப்படின்றத லாங் டேர்ம்ல கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு வரப்போ அது டாக்ஸ் இருக்குங்க. அது வந்து நமக்கு கேட்டுட்டே இருப்பாங்க, டாக்ஸ் ரேட் இதுக்கு மட்டும் டாக்ஸ் ரேட் இருக்குங்க. டாக்ஸ் ரேட் எவ்வளவுமா இருக்கு? கேபிட்டல் அசெட் கேபிட்டல் கெயின் அப்படின்னு வரப்போ அதுக்கான டாக்ஸ் ரேட் 10% ஆர் 20% இதுல போடுறதுங்க. 12%. 12% கிடையாதுங்க, 20%. 20. அப்போ இதுல எதை சார் நான் வந்து இதுல வச்சுக்கிறது? 12 months ஒண்ணு இருக்கு, 24 months ஒண்ணு இருக்கு, 36 months ஒண்ணு இருக்கு. இது ஒரு கன்ஃபியூஸா இருக்கு சார், இது எப்படி நான் எடுத்துக்கிறது அப்படின்னா இதை இந்த சைடு கேட்டகரைஸ் பண்ணுங்க. 12 மாசம் ஒண்ணு, 24 மாசம் ஒண்ணு, அடுத்ததா 36 மாசம் ஒண்ணுன்னு இப்படி பிரிச்சுக்கோங்க. எது 12 monthsல வரும், எது பாத்தீங்கன்னா இதுல வரும் அப்படின்னா இப்ப பாருங்க 12 months அப்படின்ற கேட்டகரியில வரப்போ லெஸ் தேன் 12 months ஆக இருந்தா, அதாவது லெஸ் தேன் ஆக இருந்தா இது வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஷார்ட் கேபிட்டல் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். 12 monthsக்கு மேல போச்சு அப்படின்னா மோர் தேன் வரப்போ மோர் தேன் 12 months அப்படின்னா அந்த அசெட்டை நீங்க லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ்னு கிளாசிஃபை பண்ணணுமா, அவ்வளவுதாங்க. அப்போ இது எந்த கேட்டகரி வரும்? லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 12 மாசத்துல தான் வரும். லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெகனைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ண செக்யூரிட்டி, ஜீரோ கூப்பன் ஃபண்டு, அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்டு, இதெல்லாமே இந்த 12 மாச கேட்டகரியில தான் வச்சுக்கணும். 12 மாசத்துக்கு உள்ள இருந்தா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட், 12 மாசத்தோட அதிகமா இருந்தா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்னு வச்சுக்கணும். 24 வரது எந்த கேட்டகரிக்கு வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல லெஸ் தேன் 24 அப்படின்றப்போ அது பேர் என்னன்னு சொல்லலாம், ஷார்ட் டேர்ம். லெஸ் தேன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம். எல்டிசி இது எடுக்கிறப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் ஆகும். மோர் தேன் 24 மோர் தேன் நீங்க இதுல பிரிச்சீங்க அப்படின்னா மோர் தேன் வந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் ஆக நீங்க எடுத்துக்கலாம். இதுல எது வரும்? அன்லிஸ்டட் ஷேர்ஸ். சிம்பிளா நான் அதில் வச்சிடலாம். இதுல எது வரும்? அன்லிஸ்டட் ஷேர்ஸ். ரெகனைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் அன்லிஸ்ட் பண்ண ஷேர்ஸ் எல்லாம் 24 monthsக்கு தான் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி லேண்ட் பில்டிங் இது எல்லாமே வந்து 24 monthsக்கு தான் பார்க்கணும். லேண்ட் பில்டிங் இது எல்லாமே 24 monthsக்கு தான் பார்க்கணும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா 36 months குறைவா அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. இதுல லெஸ் தேன் 36 இருந்தா அது வந்து நமக்கு என்னது, எஸ்டிசிஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். கிரேட்டர் தேன் இல்லைங்களா மோர் தேன் 36 months வரப்போ அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் ஆக மாறிடும். அந்த கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெப்ட் ஓரியன்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெப்ட் ஓரியன்டட் ஃபண்டுன்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கடன் அளவு மாதிரி ஏதாவது ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாம டெப்ட் ஓரியன்டட் ஃபண்ட், அதுல ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட், டெப்ட் ஓரியன்டட் ஃபண்ட் இருக்குமா, அதுல டெப்ட் ஓரியன்டட் ஃபண்ட் எல்லாம் இதுலதான் வரும். அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அதர் தேன் ஷேர்ஸுங்க. இது பாருங்க, இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதர் தேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்விட்டி இல்லாத மியூச்சுவல் ஃபண்ட் டெப்ட்டுங்க. அதே மாதிரி அதர் தேன் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஷேர் இல்லாதது. அதர் தேன் ஷேர் இல்லாம வேற ஏதாவது 36 months இருந்துச்சு அப்படின்ட்டா அதையும் நீங்க கொண்டு வரலாம். அல்லது அதர் கேபிட்டல் அசெட்ஸ், வேறு ஏதாவது கேபிட்டல் அசெட்ஸ் 36 மாதம். அப்போ 3 ஐடியாவிலும் இருக்கு. 2001 டிஆர்பில இந்த கிளாசிபிகேஷன்ல ஒண்ணு கேட்டிருந்தாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்து எக்ஸப்ட் ஷேரை தவிர அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க.
ஷேரை தவிர எதுல வந்து நம்ம மந்த் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கம்மா, எவ்வளவு மந்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது ஷேரை தவிர, அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் எக்ஸப்ட் ஷேர் இஸ் ஒன் நாட் மோர் தேன், எவ்வளவு நாளுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல ஆப்ஷன் 48 மந்த்ஸ் இருந்தது, 36 இருந்தது, 60 மந்த்ஸ் இருந்தது, 24 மந்த்ஸ் இருந்ததுங்க. 24 மந்த்ஸ் பாருங்க, இதுலயும் ஷேருங்கிறத நமக்கு வருதுங்க. இதுலயும் ஷேர் அப்படின்றது வருது. லிஸ்டட் செக்யூரிட்டிஸா இருந்தா தான் நமக்கு 12 மாசம், சாரி 12 அப்படின்னு நம்ம சொல்லாங்க. இதே வந்து அன்லிஸ்டட்லயும் நமக்கு ஷேர் இருக்கு. வார்த்தை என்னன்னு பாருங்க, எக்ஸப்ட் ஷேர் அப்படின்னா இதுலயும் ஷேர் இருக்கு. நல்லா புரியுதான்னு பாருங்க. அவங்க வந்து எக்ஸப்ட் ஷேர் அப்படின்னு 2001 டிஆர்பில ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. எக்ஸப்ட் ஷேர், ஷேரை தவிர அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க. அப்போ இதுலயும் ஷேர் இருக்கு. லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்ல ஷேர்ஸ் வரும், இதுலயும் ஷேர்ஸ் வரும். அப்போ 12, 24 வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்போ எது கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் அதுல போட்டிருப்பாங்கன்னா 36ன்னு கொடுத்திருப்பாங்க. ஷேருங்கிறது ரெண்டுலயுமே இருக்கு, 12லயும் இருக்கு, 24லயும் இருக்கு. எக்ஸப்ட் ஷேர் 2001 டிஆர்பி கொஸ்டின்ல பார்க்கணும். புரியுதாமா இந்த கான்செப்ட் உங்களுக்கு? பீரியட் ஆஃப் ஹோல்டிங் நியூ அமெண்ட்மெண்ட்ல இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. குழப்பமா இருக்காமா இல்ல ஈஸியா இருக்கா? புரியுதா புரியலையாமா? சார் ஷார்ட் டேர்ம்க்கு டாக்ஸ் திருப்பி ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? பண்ணிக்கலாமா சார் திருப்பி ஒரு தடவை சொல்ல முடியுமா? பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் என்ன கேளுங்கம்மா. சார் திருப்பி ஒரு தடவை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். இதுல வந்து 3 கேட்டகரி இருக்குங்க. கேபிட்டல் அசெட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி, 12 மாசம், 24 மாசம், 36 மாசங்க. லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் ஆக இருந்தா 12 மாசம் பார்த்தா போதும். அன்லிஸ்டட் ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸ் ஆக இருந்தா நீங்க 24 மாசம் பார்த்தா போதும். அதர் தேன் ஷேர்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப 36 மாசம் பார்க்கணும். இதுதான் 3 தான் கேட்டகரி. அப்போ 3ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மியூச்சுவல் ஃபண்டாவோ ஈக்விட்டி ஓரியன்டா லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 12 மாசம் தான். 12க்கு குறைவா இருந்தா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட், 12 விட அதிகமா இருந்துச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். அன்லிஸ்டட் அப்படின்ற வார்த்தை இருந்தா 24 மாசத்துக்கு குறைவா இருந்தா அது ஷார்ட் டேர்ம், அதை விட அதிகமா இருந்தா லாங் டேர்ம். அதுல இன்னொரு கேட்டகரி லேண்ட் அண்ட் பில்டிங்கும் அதுலயே தான் வரும், 24 மாசத்துக்கு தான் பார்க்கப்படும். இது லாஸ்டா இருக்கிறத பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஷேர்ஸ் எல்லாமே 12 மந்த்ஸ்ல தான் வருமா சார்? 12 months கேட்டகரி தான் வரும். ஆமாங்க ஆமாங்க. இது பேரு பீரியட் ஆஃப் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் நம்பர் 24ல இருக்குங்க. 2 of 24 இல்லங்க 2 of 42A அப்படின்றதுல இருக்கும். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லி அதுல கொடுத்திருப்பாங்க. நல்ல கொஸ்டின் தான் இது. இது ஏன் எடுத்துக்கல அப்படின்னு வணிக சரக்கு ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து எக்ஸம்ப்டடுங்க. இது வந்து எக்ஸம்ப்டடுங்க, இங்க வரவே வராதுங்க. கேபிட்டல் அசெட் கேட்டகரியிலேயே வராதுங்க. மற்றதுதான் நமக்கு இதுல வரும். குட்வில், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி தான் வரும். கேபிட்டல் அசெட் கேட்டகரியிலேயே வரும். ஸ்டாக் இன் ட்ரேட வராதுங்க. கேபிட்டல் அசெட் இன்க்ளூட்னாவே நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட், ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கோல்டு பாண்டுன்னு சொல்லலாம். கோல்டு பாண்ட் எல்லாம் அதுலதான் ஒரு கோல்டு பாண்டு, பர்சனல் எஃபெக்டுக்காக நம்ம அணிகலன்கள் எதெல்லாம் வச்சிருக்கிறோமோ அதுதான். கேபிட்டல் அசெட்ல இருந்து விலக்களிக்கப்பட்ட சொத்துக்கள்னு சில லிஸ்டே கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக் இன் ட்ரேடு, கன்சியூமபிள் ஸ்டோர்ஸுங்க, ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்துறதுக்காக வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கேபிட்டல் அசெட்ஸ்ல கொண்டு வரக்கூடாது. அக்ரிகல்ச்சர் லேண்ட் சிச்சுவேட்டட் இன் ரூரல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரக்கூடாது. இதெல்லாம் கேபிட்டல் அசெட் கேட்டகரியில கொண்டு வரக்கூடாது. ஃபேமிலி மெம்பருக்காக வச்சிருக்கக்கூடிய ஜுவல்ஸுங்க, அதுவும் வந்து இங்க கொண்டு வரக்கூடாது. டிஃபென்ஸ் பாண்ட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, பாதுகாப்பு பத்திரங்கள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதையும் இங்க கொண்டு வரக்கூடாது. ஓகே, கிளியர்? ஓகே சார். ஓகேம்மா, தேங்க்யூ. இது வாஸ்ட் ஏரியா.
அடுத்துதான் இது ஒரு பிரமாதமான ஒரு கொஸ்டினுங்க. இது வந்து ஸ்டாண்டர்டாவே கேட்டுட்டே இருப்பாங்க. நோ டிடக்ஷன் ஷல் பி அலௌட் அண்டர் செக்ஷன் 80G. 80G. G ஃபார் காட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே. G ஃபார் காட். காடுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? டொனேஷன் கொடுப்போம். காடுனாவே டொனேஷன். டீல்ஸ் வித் டொனேஷன். ஓகே, இப்போ இந்த டொனேஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கேஷா கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு மேல கொடுக்க கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டொனேஷன் இன் கேஷ் அமௌண்ட் எக்ஸீடிங், எதுக்கு மேல போக கூடாதுன்னா 2000 ரூபாய்க்கு மேல நீங்க கொடுக்க கூடாது. 2000 ரூபாய் தான் மேக்சிமம் அளவு, அது வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதை விட அதிகமா போறப்போ அது டாக்ஸபிளா மாறிடும். நல்லா புரியுதான்னு பாருங்க. அதை விட அதிகமா கொடுத்தீங்கன்னா அது வந்து டாக்ஸபிளா மாறிடும். சார் அப்படின்னா வேற விதமா எப்படி சார் கொடுக்கறது? டொனேஷன் அப்படின்னா 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாமே, இந்த மாதிரி எல்லாம் ஒரு லிமிட் எல்லாமே சொல்லுவாங்க, எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்பதான் அதுல குவாலிஃபையிங் லிமிட் அப்படின்ற ஒரு கேட்டகரி வரும். அதுல வந்து பழைய புக்ல இருக்கக்கூடியதும் நியூ அமெண்ட்மெண்ட்லயும் பாருங்க நிறைய மாத்திட்டாங்க. அதுல எல்லாமே பார்க்கணும். டொனேஷனை பொறுத்த வரைக்கும் 80G அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்கன்னா இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டா 2 ஆஸ்பெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரிங்க. என்ன அப்படின்னா குவாலிஃபையிங் லிமிட் அப்படின்னு ஒரு கேட்டகரியை பிரிங்க. சப்ஜெக்ட் 2ன்னு போட்டுக்கலாம். சப்ஜெக்ட் 2 குவாலிஃபையிங் லிமிட்டுங்க. குவாலிஃபையிங் லிமிட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் 2 இது வந்து வித்தவுட்னு ஒண்ணு வச்சுக்கலாமா, இன்னொன்னு வந்து வித்தவுட் குவாலிஃபையிங்னு வச்சுக்கலாம், இன்னொன்னு வந்து குவாலிஃபையிங் லிமிட் அப்படின்னு வச்சுக்கலாம். குவாலிஃபையிங் ஒன்னு லிமிட் கொடுக்குறாங்க, இன்னொன்னு லிமிட் இல்லாதது. அதுல வந்து 2 விதமா இருக்கு. லிமிட் எவ்வளவு வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம் அப்படின்ற கேட்டகரியில அதுல 2 இருக்குங்க. அதுல வந்து 100% எக்ஸம்டட் இருக்கு, அதுல இன்னொன்னு 50% எக்ஸம்டட் இருக்கு. அப்போ 50% மட்டும் எக்ஸம்டடுங்க, இன்னொரு 50% டாக்ஸபிளா இருக்கும். 100%னா நீங்க கொடுக்குற எல்லா அமௌண்ட்டுமே நமக்கு என்ன ஆயிரும்? எக்ஸம்ஷன்லாம் வந்துடும். அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 100% இருக்கு, 50% அப்படின்ற கேட்டகரி இருக்கு. இந்த வேர்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வித்தவுட் குவாலிஃபையிங் லிமிட், குவாலிஃபையிங் லிமிட் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. எந்தெந்த திட்டங்களுக்கு வந்து நீங்க கொடுத்தா இது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா வித்தவுட் குவாலிஃபையிங் லிமிட் யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த 100% யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ஃபண்டுங்க, தேசிய நிதி. இந்த நேஷனல் அப்படின்ற வார்த்தை இருந்தா அதுக்கெல்லாம் 100% வருங்க. வித்தவுட் குவாலிஃபையிங் லிமிட்டுங்க. நேஷனல் சில்ட்ரன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சில்ட்ரன் ஃபண்டுக்கு கொடுக்கலாம். இதெல்லாமே இதுல வருங்க, 100% குவாலிஃபைங்ல வரும். ஸ்வச் பாரத் அதையும் குவாலிஃபைல தான் வச்சிருக்காங்க. தூய்மை இந்தியா திட்டம் ஸ்வச் பாரத்துங்க. டிஃபென்ஸ் ஃபண்டுங்க, நேஷனல் வந்தீங்கன்னா டிஃபென்ஸ். நேஷனல் பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ஃபண்டுங்க, டிஃபென்ஸ் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டு, நேஷனல் சில்ட்ரன் ஃபண்டு, இதெல்லாமே 100%. அப்படியே உங்களுக்கு எவ்வளவு லிமிட் போட்டீங்கனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸம்ட் பண்ணிக்கலாம். அதுல 50% அப்படின்றது தான் இதுல ரொம்ப முக்கியமான கேட்டகரி. இப்போ பிரைம் மினிஸ்டர் வருவாரு, ஆனா இதுல என்ன வெள்ள நிவாரணம் வருங்க. PM வருவாரு, டிராப்ட் வறட்சி நிவாரண ஃபண்டு, டிராட் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், டிராப்ட் ஃபண்டு. அடுத்த பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி மெமோரியல் ஃபண்டுங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, நினைவு மெமோரியல் ஃபண்டு. முன்னாள் பிரதமர்கள் பேர் வந்துருச்சு அப்படின்னாவே அது எல்லாமே 50% குவாலிஃபையிங் லிமிட்ல வந்துருவாங்க. இந்திரா காந்தி மெமோரியல் ஃபண்டு, ராஜீவ் காந்தி மெமோரியல் ஃபண்டு, சாரிட்டபிள் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா 50% தான் எலிஜிபிளா, 50% வந்து டாக்ஸபிள்ல கொண்டு வரணும். இதெல்லாம் நியூ அமெண்ட்மெண்ட்ல எல்லாமே மாத்திருக்காங்க, பாத்துக்கணும். அதே மாதிரி 100% யாருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டு குவாலிஃபையிங் லிமிட் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிமிட்டும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி கொடுக்கப்பட்டதுல இதுல 100% ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் லோக்கல் பாடிக்கு ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா லோக்கல் அத்தாரிட்டி, கவர்மெண்ட்
அத்தாரிட்டிக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா 100% போட்டுக்கலாங்க. ஃபேமிலி பிளானிங் கான்செப்டுக்கு ஏதாவது இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து 100%ங்க. இதுல 50% கேட்டகரியில யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பிள், சர்ச்சு, இதுக்கெல்லாம் டொனேஷன் கொடுக்கறதெல்லாம் 50% தான் வருங்க. டெம்பிள், சர்ச்சு, குவாலிஃபைங் லிமிட்டுக்கு மேல நீங்க கொடுக்க கூடாது. டெம்பிள், சர்ச்சு இதெல்லாமே சொல்லப்படுவாங்க. சாரிட்டபிள் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். சாரிட்டபிள் பர்பஸ் குவாலிஃபைங் லிமிட் இருக்கும், இவ்வளவுதான் கொடுக்கணும். இது இப்படி கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இது புரியுங்க, இல்லைன்னா புரியாது. அதுக்கு வந்து என்னன்னா ஒரு லிமிட் வச்சுக்குவாங்க, இவ்வளவு லிமிட்டுக்கு மேல நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றதாங்க அந்த பகுதி. குவாலிஃபைங் லிமிட் அப்படின்னு சொல்லப்படுறது வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்மளுடைய என்ன பண்ணுவாங்க, அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் அப்படின்ற ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. ஜிடிஐ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம்னு ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. அதுல டிடக்ஷன்ஸ் எல்லாம் கழிச்சுட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஏதாவது இருந்தா அதே ஆட் பண்ணி, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்தா ஏதாவது ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் அதுல வந்து 10% அட்ஜஸ்டட் கண்டுபிடிப்பாங்க. அது அந்த குவாலிஃபைங் லிமிட் அப்படின்றது இதுதான், 10% அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம், அதுக்கு மேல நீங்க கொடுக்க கூடாது, அதுதான் குவாலிஃபைங் லிமிட். டிடக்ஷன்ஸ் போகுங்க. டிடக்ஷன்ஸ் என்னங்க, புயல் நிவாரண நிதிக்கு கொடுக்குறாங்கல்ல சார், அது வந்து வித் குவாலிஃபைங்ல வருமா சார், குவாலிஃபைங் லிமிட்ல வருமா சார்? வித்அவுட் குவாலிஃபைங் தேசிய இடர் அப்படின்னு வந்துட்டாவே, நேஷனல் தேசிய இடர் அப்படின்னு வந்துட்டாவே 100% வித்அவுட் குவாலிஃபைங் லிமிட்டுங்க. புரியுது. ஓகே சார். இப்ப அனாதை ஆசிரமத்துக்கு அமௌண்ட் கொடுக்குறோம்ல சார், அதெல்லாம் சாரிட்டபிள், சாரிட்டி இங்க வருங்க. சாரிட்டி எவ்வளவு வேணாலும் நீங்க கொடுக்க முடியாது. அப்போ உங்களோட டோட்டல் இன்கம்ல, அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம்ல 10% தான் அலௌடுங்க. அதுதான் குவாலிஃபைங் லிமிட். ஓகே சார். உங்களோட டோட்டல் இன்கம், கிராஸ் டோட்டல் இன்கம்ல நீங்க டிடக்ஷன்ஸை கழிச்சது போக கேபிட்டல் கெயினை மட்டும் ஆட் பண்ணணுங்க. அதுல 10%, புரியுதுங்களா? அதுதான் அட்ஜஸ்டட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடம் மட்டும் ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். இதுல எப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிடிஐ இருக்கும், அதுல வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஸ் டிடக்ஷனை கழிச்சுட்டு அது கூட எஸ்டி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை மட்டும் ஆட் பண்ணிக்குவாங்க, மற்றது எதையும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. அதுதான் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். அதுல 10%ங்கிறதா குவாலிஃபைங் லிமிட். இப்போ அதுல 1 லட்ச ரூபா இருக்கு அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னு அர்த்தம், கொடுக்கலாம்னு அர்த்தம். 10 லட்ச ரூபா டோட்டல் இன்கம் வந்துச்சு, அதுல 10%, அந்த 1 லட்ச ரூபா தான் உங்களுக்கு லிமிட். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு மேல போச்சுன்னா டாக்ஸபிள். புரியுதா, புரியலையாங்க? குவாலிஃபையிங் லிமிட் அப்படின்றது என்னன்னா, நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்க முடியாதுங்க. அப்போ எவ்வளவுன்றது உங்களுக்கு லிமிட் பண்ணிடுறாங்க. அதை வந்து எப்படி பண்றாங்க, உங்களோட இன்கம்ல 10% அப்படின்ற அட்ஜஸ்டட் சரி கட்டப்பட்ட வருமானத்துல 10% அப்படின்பா. அந்த சரி கட்டப்பட்ட வருமானங்கிறது கிராஸ் டோட்டல் இன்கம்ல டிடக்ஷன்ஸை கழிச்சு அது கூட நீங்க என்ன பண்ண கேபிட்டல் கெயினை மட்டும் ஆட் பண்ணிக்கணுமா. அதுல 10% தான் நீங்க குவாலிஃபையிங் லிமிட், அவ்வளவுதான் நீங்க கொடுக்கணும். அதுல 100% கொடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன, 100% நீங்க வந்து எக்ஸம்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற கேட்டகரி வேற. 50% தான் எக்ஸம்ட் பண்ண முடியும், மிச்சம் இருக்கிற 50% பண்ண முடியாதுங்கிற கேட்டகரி அதுங்க. கோயிலுக்கு, சர்ச்சுக்கு, மசூதிக்கு இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அந்த கேட்டகரியில வரும். ஓகேங்களா? அப்போ கேஷா கொடுத்தா 2000 தான் அப்படின்றத நான் வச்சுக்கணும். கேஷ் அப்படின்றது 2000. ஆக்சுவலா எதுக்காக அப்படின்னா, நோ டிடக்ஷன் ஷல் பி அலௌட் டொனேஷன் பெய்டு இன் கேஷ்ங்க.
கேஷா கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் சொல்ல வருதுங்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ கொடுக்குறப்ப நீங்க செக்காவோ மாற்று வடிவத்திலேயோ கொடுக்கணும், கணக்குல வர மாதிரி கொடுக்கணும்ன்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, இது ஒரு கொஸ்டினை முடிச்சிடலாமா? அதாவது இண்டிவிஜுவல் சோல்ட் ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாங் டர்ம் மேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிடென்சியல் ஹவுஸ் அண்டர் விச் செக்ஷன் கேன் கிளைம் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் இண்டிவிஜுவல் சோல்ட் ரெசிடென்சியல் ஹவுஸ் சோல்ட் பண்றாரு. இதுல வந்து இது எங்க வந்திருக்கு அப்படின்னா இதே கேபிட்டல் கெயின்ல தான் வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 54 அப்படின்ற கேட்டகரி இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய பகுதி இதுதாங்க. இதுல வந்து கேள்வி இல்லாம எந்த ஒரு தேர்வுமே வந்ததே கிடையாதுங்க. இதுல வந்து கேள்வி இல்லாம வந்ததே கிடையாதுங்க. அப்ப இதை வந்து எப்படி பிரிக்கணும், அதாவது ஒரு அசட்டை வித்துட்டு இன்னொரு அசட்டை நீங்க வாங்குவீங்க. அப்படி வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் லிமிட்டோ அல்லது ஏதாவது ஒண்ணு இருக்கும், ஒரு ப்ரிவிலேஜஸ் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வித்துறீங்க. நல்லா புரியுதான்னு பாருங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, இது இந்த இடம் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இன்வெஸ்ட்ன்னு வச்சுக்கலாம். இன்வெஸ்ட் பண்றீங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்றீங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு இங்க வந்து விற்பனை சோல்ட் அவுட்னு பண்ணிடலாம். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீட்டை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்குறீங்க அப்படின்றப்போ இது 54ல வருங்க. பாருங்க, ரெசிடென்சியல் ஹவுஸை வித்துட்டு இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிடென்சியல் ஹவுஸாக இருந்தா ஹெச்பியை சோல்ட் பண்ணிட்டு ஹெச்பியை வாங்குறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், யார் மட்டும் இதை வந்து எக்ஸம்டட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். அப்படின்னா இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு மட்டும் இது அப்ளிகபிள். அது லாங் டேர்ம் ஒன்லிம்பாங்க. எக்ஸம்ஷன் கேட்டகரி இது ஒண்ணுங்க. அடுத்ததான் இதுதான் 54ல நமக்கு வரக்கூடியதுங்க. இந்த கொஸ்டினுக்கு பதிலா அதுதான். சரி, இங்க இருக்கிறத வேற என்னென்னலாம் சொல்லப்படுது அப்படின்றத பாருங்க. இந்த டி அப்படின்றத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்பல்சரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கம்பல்சரி அக்யூசியேஷன், இதுக்கு வேறு பெயர் இருக்குங்க. கம்பல்சரி அக்யூசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பல்சரி அக்யூசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னாங்க, நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சிருக்கீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியை வித்துட்டு இன்னொரு இண்டஸ்ட்ரி வாங்குறீங்க. நல்லா புரியுதான்னு பாருங்க. உங்ககிட்ட ஒரு ஃபேக்டரி இருக்கு, ஒரு ஃபேக்டரியை வித்துட்டு நீங்க என்ன எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா மறுபடியும் இண்டஸ்ட்ரியிலேயே பண்றீங்க. இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பல்சரியா ஒன்னை வித்துட்டு இன்னொன்னு வாங்குறீங்க, அல்லது வேற ஒரு அசட்டை வித்துட்டு இண்டஸ்ட்ரியை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே அப்ளிகபிள். யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள், எக்ஸம்டட் அப்ளிகபிள் அப்படின்னா இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா ஃபோம், கம்பெனி, எல்லாத்துக்குமே அப்ளிகபிளுங்க. எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். இது லாங் டேர்மாவும் இருக்கலாம், ஷார்ட் டேர்மாவும் இருக்கலாம். லாங் டேர்மும் ஷார்ட் டேர்மே எது வேணாலும் எந்த கேட்டகரியில வேணாலும் இருக்கலாம். 54D அப்படின்றதுக்கு மறுபெயர் கம்பல்சரி அக்யூசியேஷன். ஒன்னை வித்துட்டு இன்னொன்னு மறுபடியும் நம்ம வாங்குறோம், கம்பல்சரியா வாங்குறோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து நீங்க கணக்குல காட்ட தேவையில்லை, எக்ஸம்டட்ல கொண்டு வந்துக்கலாம். 54F அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸம்ஷனே வரும். குவாலிஃபையிங் லிமிட்டட் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் வந்து ஃபார்முலா இருக்கும், லிமிட் பண்ணிக்கலாம் எக்ஸம்ஷன். ஏதாவது ஒரு கேபிட்டல் அசெட்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸை நீங்க வித்துட்டு எதனா அதர் தேன் ஹெச்பியாக இருக்கக்கூடாது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்லாத ஒரு அசெட்டை வித்துட்டு நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் எதுல பண்ணணும் அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி 54 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி வித்துட்டு இன்னொரு ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க அப்படின்னா தான் அந்த கேட்டகரி. இங்க வேற ஏதாவது சொத்துக்களை வித்துட்டு நீங்க எதை வாங்குறீங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க, வீடை வாங்குறீங்க அப்படின்றப்போ இந்த கேட்டகரி எஃப். இதுக்கு வந்து குவாலிஃபைடு லிமிட் இருக்கு. இது வந்து லாங் டேர்மா தான் பார்க்கப்படும். ஆல் அசசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் அசசிக்குமே பார்த்துக்கலாம், எல்லா அசசிக்குமே இது பொருந்தும். 54G அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. 54G
இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்பன் ஏரியா. உங்க ஃபேக்டரி வந்து அர்பன் ஏரியாவில் இருக்கு, நகர்ப்புறத்துல இருக்கு. ஃபேக்டரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபேக்டரி வந்து அர்பன் ஏரியாவில் இருக்கு, நகர்ப்புறத்துல இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதை வித்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் அர்பன் ஏரியாவுக்கு கன்வெர்ட் பண்றீங்க. நான் அர்பன் ஏரியா இங்க வித்துட்டு அங்க போயிட்டு கம்பெனியை வாங்குறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து இது எல்லா அசசிக்கும் நீங்க ஆல் அசசி அப்படின்றதுக்கு எக்ஸம்டட் பண்ணலாம். ஆல் அசசிக்கு எக்ஸம்டட் பண்ணலாம். இது ஃபேக்டரி ஜி அப்படின்றது. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜி இருக்கும், ஜிஏ இருக்கும், ஜிபி இருக்கும். ஜிங்கிறது ஓகே, ஜிஏன்னு இருக்கும், ஜிபி அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏ அப்படின்னு சொல்ல போறது செஸ்ஸுங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க கொண்டு போய் நீங்க உள்ள கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வரும். அதாவது இங்க ஒரு ஃபேக்டரி விற்கிறீங்க, நீங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்குள்ள வரீங்க அப்படின்னா ஜிஏ வரும். ஜிபி அப்படின்னு சொல்ல போறது இண்டஸ்ட்ரியல் ஷிஃப்டிங். ஒரு இடத்துல இருந்து ஒண்ணு அப்படியே இருக்கிறதா அப்படியே நம்ம மாத்த போறோம், ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறத அப்படியே நம்ம மாத்துறோம், ஷிஃப்டிங் மட்டும் பண்றோம் அப்படின்னா பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த ஜிஏ ஜிபி எல்லாம் தனியா படிச்சுக்கோங்க. ஜிங்கிற கேட்டகரி எல்லாம் ஃபேக்டரியை அப்படியே மாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 54 அப்படின்றது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வித்துட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறது. டிங்கிறது கம்பல்சரி அக்விசிஷன், ஒரு ஃபேக்டரியை வித்துட்டு இன்னொரு ஃபேக்டரியை வாங்குறது, அந்த கேட்டகரி. இதே மாதிரி 54பின்னு ஒண்ணு வருமா இடையில, அது பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டை வித்துட்டு நீங்க மறுபடியும் என்ன வாங்குறீங்க, அக்ரி லேண்டே வாங்குறீங்க அப்படின்னா தான் இதுல வரும். அக்ரி லேண்ட் வித்துட்டு அக்ரி லேண்ட். எப்படி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வித்துட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களா அந்த மாதிரி. அது வந்து 2 பேருக்கும், இவங்க 2 பேருக்கு அதான் இண்டிவிஜுவலுக்கும் ஹெச்யூஎஃப்க்கு மட்டும் வரும். இது எய்தர் ஷார்ட் டைமா இருக்கலாம், லாங் டைமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த கேட்டகரி மட்டும் கண்டிப்பா படிச்சிருக்கணுங்க. இதுல எந்த டிஆர்பி வந்தாலும் ஒரு கொஸ்டினை எடுக்காம இருக்கவே மாட்டாங்க, எழுதி வச்சுக்கலாங்க. கேபிட்டல் கெயின்ல 54ல கொஸ்டின் இல்லாமயே இருக்கவே இருக்காது. சார் 54பில அக்ரி லேண்டை வித்துட்டு அக்ரி லேண்டே வாங்குறதா சார்? அக்ரி லேண்டை வித்துட்டு அக்ரி லேண்டே வாங்குறது. அது ஆக்சுவலா வேற புக்ல எல்லாம் படிச்சீங்கன்னா பெருசா இருக்குங்க. அதனோட ஜிஸ்ட்ங்கிறது இவ்வளவுதாங்க. 54 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வித்துட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறது இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்க்கு மட்டும்தான் இருக்கும். லாங் டைம் கேபிட்டல் லாங் டைம்ல போட்டு எடுத்துக்கலாம் நீங்க. 54பிங்கிறது அக்ரி லேண்டை வித்துட்டு அக்ரி லேண்டை வாங்குறீங்க, அவங்க 2 பேருக்கும் அதுக்குலாம் எய்தர் ஷார்ட் டைம் லாங் டைம் அந்த கேட்டகரியில வச்சுக்கலாம். 54டிங்கிறது கம்பல்சரி அக்விசிஷன், ஒரு ஃபேக்டரி வித்துட்டு இன்னொரு ஃபேக்டரியே வாங்குறீங்க அப்படின்றது. அது வந்து எல்லாத்துக்குமே வரும். எஃப்ங்கிறது எக்ஸம்ஷன் லிமிட்ங்கிறது இருக்கும். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை வித்துட்டு அதர் தேன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது எங்க வந்துருதுங்க, 54ல வந்துருது. புரியுதுங்களா? 54ல இல்லாது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்லாம வேற அசெட்டை வித்துட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறது. வீடு வாங்குறோம் அப்படின்னா ஆல் அசஸிங்குமே பொருந்தும், லாங் டேர்ம்ல மட்டும் வச்சுக்கணும். ஃபேக்டரியா அர்பன் பாத்தீங்கன்னா ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 54G 54GA 54GB இது எல்லாமே ஒன்னா சேர்த்து பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியாமா. You want any clarification in this regard? Welcome. கிளாரிபிகேஷன் இதுல தேவையில்லை இல்லைங்க. அடுத்தது போலாம்ல. As per Income Tax Act Section 6 வந்தாவே ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ்ங்க. ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ட்ரீட்டட் ஆஸ் a resident அப்படின்னா கண்டிப்பா he stayed in 184 days in India during the previous year. வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதாங்க. மற்றதெல்லாம் நீங்க படிக்கவே தேவையில்லை இல்லைங்களா. இதெல்லாம் கம்பல்சரியா அதை திரும்ப திரும்ப எழுதி பாருங்க. படிச்சோம் அப்படின்னா மறந்துடுங்க. அந்த விதி எல்லாமே எழுதி பார்த்தே ஆகணுங்க.
ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் தலைகீழா எழுதி எழுதி பார்க்கணும். அப்பதான் அது நமக்கு வந்து மறந்தே போகாது. என்ன நமக்கு சொல்ல வராங்க அப்படின்றது அப்பதான் நமக்கு தெரியும். அதுல எல்லாம் எந்த ஒரு மிஸ்டேக்குமே நமக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கேட்டகரியில வந்து முன்னாடி இருக்கிற எக்ஸம்டட் இன்கம் வரைக்கும் செக்ஷன் 10 சொல்லுவோம் இல்லைங்களா, அது வரைக்குமே நல்லா பாத்துக்கணும். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேசிக்ஸ் கேட்பாங்க. ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் மறந்தே போகக்கூடாதுமா. அடிஷனல் கண்டிஷன் 6(6)ங்க, செக்ஷன் 6 இதெல்லாம் திரும்ப திரும்ப எழுதி பாத்தீங்கன்னா தான் மறந்து போகாது. 6(1) என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கோம். அது எல்லாமே நீங்க ஒரு வாட்டிங்கிறது 2 வாட்டி எழுதி எழுதி அது வந்துடும். ஓகே, அக்கௌண்டிங் இயர் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அக்கௌண்டிங் இயர் அண்டர் நியூ டாக்ஸ் ரெஜிம் இன்ட்ரெஸ்ட் ஆன் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில கேட்டிருக்காங்க. இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது மட்டும் இந்த டாக்ஸ் வந்து கண்டிப்பா கேட்டுட்டே இருப்பாங்க எப்பயுமே. அதை மட்டும் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க கண்ணா. Do you have any clarification? Please welcome. Or shall we wind up the session? Okay, sir. Okay, thank you, ma. Thank you very much. Okay, sir. Thank you, sir. Sir, class வந்து டெய்லி போமா எப்படி சார் அது? டெய்லி போனா நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து அதனுடைய பேட்டர்னே மாறிடுங்க. புரியுது இல்லைங்களா? இது வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் கிரவுண்டுங்க. அதனால இப்படி போயிட்டு இருக்கோம். ரெகுலர் கிளாஸ்ங்கிறது அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதெல்லாம் கிளாஸ் டெஸ்ட் அந்த பேசிஸ்ல தான் போகும். ஓகே, தேங்க் யூ வெரி மச். இந்த क्वेश्चन முடிஞ்சனா அதுக்கு சப்போர்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா சார்? என்னங்கம்மா? இப்ப லாஸ்ட் இது கரண்ட் क्वेश्चन இதுக்கு முன்னாடி உள்ள क्वेश्चन அடுத்து அதே செக்ஷன் போகுமா சார்? ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர் அது எல்லாமே ஏற்கனவே நடத்தி இருக்காமா? ஆமா சார். ஏற்கனவே 2019 क्वेश्चन இதெல்லாமே மெட்டீரியல்ல நடத்தி இருப்போம். இது ஒண்ணு மட்டும் தான் நாங்க கொடுக்காம இருப்போம். மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா குரு அகாடமினுடைய மெட்டீரியல்ல வந்து ஒவ்வொரு டாபிக்லயும் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத அந்தந்த டாபிக்லயே அப்டேட் பண்ணிருப்போம். இல்லாதவங்க எடுத்து பாருங்க. ஒரு டாபிக் நீங்க படிக்கிறப்பயே அதுக்கு கீழே இந்த டாபிக்ல ப்ரீவியஸ்ல கொஸ்டின் வந்திருந்தா அங்கேயே கேட்டிருப்போம். அதனால அந்தந்த பாடப்பகுதிகள் நடத்துறப்ப மற்ற தேர்வுனுடைய கேள்விகள் வந்து எல்லாமே வந்து விளக்கப்பட்டிருக்கும். பழைய வீடியோஸ் எல்லாம் கூட யூடியூப்லயும் லைவ் போட்டிருப்போமா, அதுலயே எல்லாமே வந்திருக்கு. இதுதான் புது கொஸ்டின். இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பகுதி. Okay, ma. Thank you very much. We will see you, ma. Okay. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir.